காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறதுக்காக ஒரு க்ரைம் நாவலோடு வந்திருக்கிறேன். இந்த நாவல் பார்ட் 1 பார்ட் 2 தான் போடுவேன். ஃபுல்லாக வாசிக்க நான் நெக்கேலேலுமா இருக்குமெண்டு. ஸோ இன்னும் கதைச்சு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. அந்த ஞாயிற்றுக்கிழமையின் சாயந்தர நேர ஊட்டி கொஞ்சம் அதிகப்படியான பனித்தூறலில் இருந்தது. யாருக்கோ பயந்து ஓடி வருகிற மாதிரி பஞ்சு பொதி சைஸ் மேகங்கள் கூட்டம் கூட்டமாய் மைசூர் பக்கமிருந்து ஓடி வர தொலைவில் தெரிந்த நீலகிரி சிகரங்கள் ராபின் ப்ளூ நிறத்தில் தெரிந்தன. யூக்கலிப்ஸ் மரங்கள் பனித்தூறலில் அசையாமல் நின்றிருந்தன. லேக்களை ஒட்டி தெரிந்த அந்த எஸ் வளைவு ரோட்டில் கார் திரும்பியது. அந்த இம்போர்ட்டட் காஜல் 85 கார், யாருமே உபயோகித்திராத புது நிற கார். பார்க்கிற போதே உயர்ந்த ஜாதி என தெரிந்தது. காரை ஓட்டிக்கொண்டிருந்த நிர்மலா என்கிற அந்த 20 வயது சொர்க்கம் முன்புற கண்ணாடி வழியே அண்ணாந்து பார்த்து பனி ஸ்லோ மோஷனில் தூறுவதை வேடிக்கை பார்த்தாள். ஃபென்டாஸ்டிக்! ஸ்டியரிங்கை பற்றியிருந்த 2 கைகளையும் விட்டுவிட்டு ஒரு குழந்தையாய் கைதட்டி ஆரவாரித்தாள் நிர்மலா. 2 விழிகளும் வைரமாய் அடர்ந்தன. அவளுக்கு அருகே உட்கார்ந்திருந்த அவளுடைய அப்பா விஸ்வேஸ்வரன் மஃப்ளரை கழுத்து வரை போர்த்தி கொண்டு, அட என்னம்மா நீ பாட்டுக்கு 2 கையையும் விட்டுட்டு காரை டிரைவ் பண்ற, எங்கேயாவது மோதிர போற என்றார். நிர்மலா தன் பளிரென்ற பல்வரிசையை காட்டி சிரித்தாள். கவலைப்படாதீங்கப்பா, இந்த காருக்கு மோப்ப சக்தி அதிகம். எதிரே மரம் மட்டை வந்தால் தானே விலகிவிடும். இந்த வருஷம் ஊட்டி ரொம்பவும் அழகா இருக்கப்பா. எனக்கு எப்பவும் ஒரே மாதிரி தானப்பா இருக்குது. நீ வருஷத்துக்கு ஒரு தடவை மெட்ராஸிலிருந்து ஊட்டி வர்ற, அதான் ஊட்டி உனக்கு உற்சாகமா தெரியுது. அவர் சொன்ன கார்போர்ட் ஹவுஸ் அருகே வந்ததும் நிர்மலா காரை ஓரமாய் பார்க் செய்து நிறுத்தினாள். ஏமா காரை நிறுத்திட்ட? இறங்கி கொஞ்ச தூரம் இந்த லேக் ஓரமாவே நடந்து போகணும் போல் இருக்கப்பா. நீங்களும் வர்றீங்களா? நான் வரலேம்மா, இப்பவே உடம்பு ஐசாட்டம் ஆயிடுச்சு. இறங்கி இந்த பனியிலே 10 அடி நடந்தேன்னா அப்படியே உறைஞ்சு போயிடுவேன். நான் ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு வர்றேன்ப்பா. போயிட்டு வா, ரொம்ப தூரம் போயிடாதே. நிர்மலா இறங்கினாள். அவள் இறங்குகிற அந்த நிமிடம்தான் அந்த நாவலின் முக்கியமான நிமிஷம். இலங்கை வானொலி நேரப்படி இப்போது 6:31 நிமிடம். நிர்மலாவுக்கு 20 வயது என்கிறது ஏற்கனவே சொல்லியாயிற்று. மற்ற விவரங்களை இந்த பாராவில் சொல்கிறேன். நிர்மலா மெட்ராஸில் பிறந்தவள். அவளுக்கு 7 வயதாய் இருக்கும் போதே அம்மா மைனஸ், அப்பா விஸ்வேஸ்வரன் செல்லம் கொடுத்து வளர்த்தாலும் அந்த செல்லத்தால் கெட்டு போகாமல் BSc வரைக்கும் படித்தவள். கொள்ளை மலிவாய் இருந்த டீ எஸ்டேட்டை ஊட்டியில் வாங்கிய விஸ்வேஸ்வரன் நிரந்தரமாய் இங்கேயே தங்கிவிட நிர்மலா மட்டும் மெட்ராஸில் அத்தையின் துணையோடு படித்தாள். வருஷத்துக்கு ஒரு முறை ஊட்டி வந்து 2 மாதம் தங்கி அழுக்கிற வரைக்கும் பொட்டானிக்கல் கார்டன், லேக் என்று சுற்றி பிளம்ஸையும் வால்பரியையும் திகட்டுற வரை குறித்து இஷ்டத்துக்கு பனியில் நடந்து நுரையீரல் திணறும் அளவுக்கு தைல காற்றை சுவாசித்து பிறகு ஒரு நாள், அப்பா நான் மெட்ராஸ் போறேன், ஊட்டி செம போர், இந்த ஊரில் ஒரு நல்ல இங்கிலீஷ் பிக்சர் பார்க்க முடியுதா? ஒரு நல்ல கம்பெனியன் கிடையாது. நான் மெட்ராஸில் இருந்தால் இந்நேரம் 7-8 நல்ல பிக்சர்ஸ் பார்த்திருப்பேன் என்று முனகிக்கொண்டே கிளம்பி விடுவாள். அடுத்த தரம் சென்னையிலிருந்து வரும்போது ஊட்டியில் கால் வைத்ததுமே, சென்னையெல்லாம் ஒரு ஊரா? அனல் அடுப்புத்தான், எந்நேரமும் வேர்வை, கசகசப்பு. அவ்வளவு பெரிய ஊருக்குன்னு தான் பேரு. ஒரு நல்ல இங்கிலீஷ் படம் வருதா? இந்த கிளைமேட்டை பார்க்குறப்போ ஆயுசு பூராவும் இங்கே இருந்து விடலாம் போல தோணுது என்பாள். விஸ்வேஸ்வரன் சிரித்து கொள்வார். இந்த தடவை நிர்மலா ஊட்டி வந்து 15 நாட்கள் தான் ஆகின்றது. எனவே ஊட்டியை ரசித்து கொண்டிருக்கின்றாள். நிர்மலா காரை விட்டு இறங்கி ஏரியை நோக்கி 10 அடி தூரம் நடந்திருப்பாள். பின்னால் விஸ்வேஸ்வரன் குரல் கேட்டது. நிர்மலா நில்லுமா. நிர்மலா நின்றாள். ஏம்பா? இரம்மா, நானும் வர்றேன். கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினார் விஸ்வேஸ்வரன். உடம்பின் மேலிருந்த சால்வையை நன்றாய் போத்தி கழுத்தில் இருந்த மஃப்ளரை எடுத்து தலைக்கு சுற்றி கொண்டார். உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் கார்லேயே உட்காருங்கப்பா, நான் 10 நிமிஷத்திலே வந்துடுறேன். இல்லையம்மா, நீ தனியா போறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. வா, சேர்ந்தே போயிட்டு வந்துடுவோம். போட் ஹவுஸ் வெறிச்சோடி போயிருக்க இருவரும் நடந்தார்கள். ஏரியின் பரப்பில் 2 விசைப்படகுகள் மட்டும்
எங்கும் நீரை கிழித்து கொண்டு பறந்தபடி திரிய, மற்றபடி நீர்ப்பரப்பு பூராவும் பனி பெய்து கொண்டிருந்தது. ஏரியின் ஓரமாய் பசேல் என்று தெரிந்த புல்வெளியில் மெதுவாய் நடை போட்டு கொண்டிருந்த விஸ்வேஸ்வரன் மெல்லிய குரலில் கூப்பிட்டார். அம்மா நிர்மலா. என்னப்பா, இந்த வருஷம் உன்னோட படிப்பு முடியுது இல்லையாம்மா? ஆமாம் டாடி. படிப்பை முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறதா உத்தேசம்? மேற்கொண்டு படிக்க போறியா இல்லை? பேச்சை முடிக்க முடியாமல் விஸ்வேஸ்வரன் திணற நிர்மலா சிரித்து கொண்டே இடமறித்தாள். இல்லை, கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்குறீங்களாப்பா? ஆமாம்மா, மேற்கொண்டு படிக்க எனக்கு பிரியமில்லையப்பா. அப்போ கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்கிற? அதை நான் சொல்லலைப்பா, நீங்கள் தான் சொல்கிறீங்க. நிர்மலா சொல்லிவிட்டு சிரித்தாள். விஸ்வேஸ்வரனும் சிரித்து விட்டு கேட்டார். வரன் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா நிர்மலா? உனக்கு எந்த மாதிரியான வரன் வேணும்? படித்து உத்தியோகம் பார்க்குறவனா, பிஸ்னஸ் பண்ணுறவனா? உங்களுக்கு பிடிச்ச வரன். தரகர் நஞ்சப்பன் நேத்தைக்கு 4 வரன் கொண்டு வந்தார். எல்லாமே நல்ல வரன்கள்னு சொன்னார். அதில் பார்த்துடலாமாம்மா? இந்த கல்யாண விஷயத்தை பற்றி பேசுறதுக்காகத்தான் கார்லேருந்து இறங்கி என் கூட வர்றீங்களாப்பா? வாங்க திரும்பலாம். திரும்பினார்கள். தொலைவில் மசமசப்பாய் பனியில் நனைந்தபடி நின்றிருந்த காரை பார்த்து நடந்தார்கள். விஸ்வேஸ்வரன் ஏதோ சொல்ல வாயெடுத்த வினாடி ரோட்டோரத்திலிருந்து அந்த குரல் கேட்டது. அம்மா, ஹார்ஸ் ரைடிங். நிர்மலா தலையை உயர்த்தினாள். அந்த குதிரைக்கார இளைஞன் நின்றிருந்தான். வலது கையில் பிடியில் வார் தெரிய குதிரை ஆரோக்கியமாய் ஆஜானுபாகுவாய் நின்றிருந்தது. உடம்பு பூராவும் கருப்பு நிறம் ஓடியிருக்க, யாரோ சுண்ணாம்பை தொட்டு பொட்டு வைத்த மாதிரி நடுநடுவே வெள்ளை புள்ளிகள் தெரிந்தன. நிர்மலா நின்றாள். குதிரையின் தோற்றம் அவளை பிரமிக்க வைத்தது. போன தடவை ஊட்டி வந்தபோது பெரும்பாலான சாயந்தர நேரங்களை ஹார்ஸ் ரைடிங்கிலே கழித்த நிர்மலாவுக்கு அந்த நிமிஷம் ஆசை வந்தது. அப்பா, நான் ஹார்ஸ் ரைடிங் போகட்டுமா? இந்நேரத்துக்கா? ஏம்பா பயப்படுறீங்கள்? வெளிச்சம்தான் இருக்கே. ஒரே ஒரு ரவுண்டு. குதிரையும் அற்புதமா ரேஸ் குதிரையாட்டம் இருக்கு. குதிரைக்கார இளைஞன் சிரித்தான். நிஜமாலுமே இது ரேஸ் குதிரை தாம்மா. ஒரு தபார் ரேஸ்ல தோத்து போயிருச்சுன்னு சொல்லி துரை ஒருத்தர் இதை வித்துட்டாரு. எங்க அப்பாரு வாங்கினாரு. அப்பா, நீங்க காருக்கு போங்க, நான் ரைடிங் போயிட்டு கார்கிட்டே வர்றேன் சொல்லிக்கொண்டே ரோட்டுக்கு மேட்டு பகுதியை நோக்கி ஓடி குதிரை நின்றிருக்கும் இடத்திற்கு வந்தாள். விஸ்வேஸ்வரன் கத்தினார். நேரங்கட்ட நேரத்தில் எதுக்கம்மா ஹார்ஸ் ரைடிங்? நாளைக்கு வந்து பார்த்துக்க கூடாதா? ஒரே ஒரு ரவுண்டு, 5 நிமிஷம். பார்த்துட்டு போயிட்டு வாம்மா. நீங்க கார்ல போய் உட்காருங்கப்பா, இப்ப வந்துடுறேன். சேனத்தில் வார்பகுதியில் காலை வைத்து குதிரையின் மேல் தாவி ஏறினாள் நிர்மலா. குதிரை முன்னும் பின்னும் திமிரலோடு நடந்தது. குதிரைக்கார இளைஞன் கேட்டான். நானும் கூடவே வரட்டுமாம்மா? வேண்டாம், சேனத்தை விட்டுவிடு. ஹார்ஸ் ரைடிங் எனக்கு பழக்கம் இருக்கு. நிர்மலா சொல்ல அவன் விலகி கொண்டான். குதிரை விண் விண் என்று சுதந்திரமாய் நடக்க அதை உசுப்பினாள் நிர்மலா. அது முன்னங்காலின் வேகத்தை கூட்டியது. தாள லயத்தோடு ஓடியது. நிர்மலாவின் முகத்தில் விற்றென்று குளிர்காற்று அரைந்து வியந்தாள். அடேங்கப்பா, சரியான பாய்ச்சல். அவன் சொன்னது பொய்யில்லை. நிஜமாகவே இது ரேஸ் குதிரைதான். குதிரையின் வேகம் அதிகரிக்கப்பட்டது. நேர்பாய்ச்சலாய் மேட்டு மீதேறி அதன் சரிவில் இறங்கியது. போதும், இந்த தூரம் போதும், இனி திரும்பலாம். யோசித்து நிர்மலா குதிரையின் போக்கை திருப்ப முயற்சித்தாள். அதிர்ந்தாள். அது நேர்பாய்ச்சலாவே ஓடியது. வாரை பற்றி இழுத்து நிறுத்த பிரயத்தனப்பட்டாள். ஹோண்டா பைக் 80 போகிற மாதிரியான வேகம். நிர்மலா சுவாசிக்க திணறினாள். குதிரையின் முதுகோடு முதுகாய் படுத்து மூச்சு வாங்கினாள். அந்த பனியிலும் முகம் வியர்த்தது. அந்த குதிரை மூர்க்க வர்க்கம். என்ன செய்யலாம்? அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே குதிரை சில கிலோமீட்டர்களை தாண்டி யூக்கலிப்ஸ் மரங்களுக்கு நடுவே இருட்டி கொண்டு வந்த அந்த சாயங்கால நேரத்தில் வெறி பிடித்த மாதிரி ஓட ஆரம்பித்தது. நிர்மலா துவண்டாள். வாரை பற்றி இருந்த பிடிப்பு நழுவியது. சுதாரித்து உட்கார்ந்தாள். சில நிமிஷங்களுக்கு பின் சட்டென்று குதிரை எதன் மீதோ மோதிக்கொண்டு நிற்க அப்படியே சரிந்தாள். அவசரமாய் ஒரு தற்காலிக மயக்கத்திற்கு போய்விட்டு நிர்மலா கண் விழித்த போது அந்த அரை இருட்டில் அவளை சுற்றிலும் 4 குதிரைகள் நின்றிருக்க அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தவர்கள் அவளை பார்த்து கொண்டே கீழே இறங்கினார்கள். அவளை நோக்கி வரவும் ஆரம்பித்தார்கள். நிர்மலா ஆழமாய் அதிர்ந்து போனாள். அத்தியாயம் 2. பனியும் இருப்பிடம் வேகமாய் விழுந்து கொண்டிருக்கும் அந்த இரவு சாயங்கால நேரத்தில் குதிரைகளின் மேல் ஆரோகணித்தபடி இழிக்கும் அந்த 4 பேரும் அவளுடைய வயிற்றில் பயத்தை உற்பத்தி செய்தார்கள். தட்டு தடுமாறி எழுந்தாள். அவள் எழுந்த அதே வினாடி 4 பேரும் குதிரைகளில் நின்றும்
தட் தட்டென்று உதிர்ந்து அவளை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். சொல்லி வைத்த மாதிரி எல்லோரும் கோரஸாய் புன்னகைத்தார்கள். என்ன பாப்பா, குதிரை தள்ளி விட்டுடுச்சா? ஒருவன் கேட்க இன்னொருவன் அவளை வெகுவாய் நெருங்கினான். விழுந்த சைஸை பார்த்தால் இடுப்புல அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். தடவி விடட்டுமா பேபி? நிர்மலா கண்களில் ஏராளமாய் மறண்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். பார்வை எட்டின வரைக்கும் இருட்டில் அசையும் யூக்கலிப்ஸ் மரங்கள் தெரிய சுற்றுப்புறம் பூராவும் தீவிரமான அமைதியில் இருந்தது. என்ன பேபி பார்க்குற? யாராச்சும் வாராங்களான்னு பார்க்குறியா? பகல் நேரத்திலே யாரும் வராத இடம் இந்த இடம். இந்த ராத்திரி நேரத்தில் யார் வரப்போறாங்க? நிர்மலாவுக்கு பயம் நெஞ்சை அடைத்தாலும் லேசாய் துணிச்சலை வரவழைத்து கொண்டு சத்தம் போட்டாள். யார் நீங்க? மரியாதையா என்னை போக விடுங்க. 4 பேரும் சிரித்தார்கள், விதவிதமான பல்வரிசைகளில். டேய் சுந்து, பேபி சத்தம் போடுது. அந்த பயப்படுற கண்களை பாரு, அதுவும் அழகாத்தான் இருக்குது. அந்த 2 உதடும் எனக்கு, அந்த கழுத்தும் முதுகும் எனக்கு. 4 பேர்களும் நின்றிருந்த வட்டம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறுகியது. நிர்மலா அந்த வட்டத்துக்குள் அல்லாடி வீறிட்டாள். அப்பா! பிரயோசனமில்லை பேபி, நீ இருக்கிற இடத்துக்கும் உன்னோட அப்பா இருக்கிற இடத்துக்கும் 10 கிலோமீட்டர் தூரம். கத்தி பிரயோசனமில்லை. கத்தாமல் திமிராமல் ஒரு 2 மணி நேரம் எங்க 4 பேர்கிட்டே மொத்துழைச்சிட்டு போதும். பத்திரமா நீ வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். ஒருவன் அசிங்கமாய் சிரித்து கொண்டு சொல்ல, நோ ஐ காண்ட். கன்னங்களை பொத்தி கொண்டு தலையை அப்படியும் இப்படியும் திருப்பி வீறிட்டாள் நிர்மலா. சாரி பேபி, வி கேன் டூ எனிதிங். உன்னை இங்கே கொண்டு வர்றதுக்காக நாங்கள் எத்தனை கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமா? அந்த குதிரையை அதுக்காகவே பழக்கினோம். போட் ஹவுஸ் கிட்டே அதன் மேலே யார் ஏறி உட்கார்ந்தாலும் சரி, காட்டு பாய்ச்சலா பாஞ்சு இங்கே கொண்டு வந்து தள்ளிடும். அந்த லேசான இருட்டில் சாவகாசமாய் நின்று கொண்டிருந்த அந்த குதிரையை பயத்தோடு திரும்பி பார்த்தாள் நிர்மலா. கம் பேபி, எங்க 4 பேர் மேலேயும் நீ முதல்ல தொட போற. டயத்தை வேஸ்ட் பண்ணாதே. நீ வீட்டுக்கு திரும்பி போக வேண்டாம். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. சாரி பாப்பா, நீ தமிழில் கெஞ்சினாலும் சரி இங்கிலீஷில் கெஞ்சினாலும் சரி நாங்கள் விட போறதில்லை. அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே இன்னொருவன் தான் அணிந்திருந்த ஷூலேஸை கட்டுவதற்காக குனிய, அந்த வினாடி நேரத்தில் 2 பேருக்கு மத்தியில் இருந்த இடைவெளி குறைய, அந்த இடைவெளியில் வெளியே விருட்டென்று பாய்ந்தாள் நிர்மலா. ஒரு மின்னல் தெரித்த மாதிரியான ஓட்டம். டேய் கமால், அவ ஓடுறா. ஷூலேஸை கட்ட நல்ல நேரம் பார்த்தே எப்போ? 2 பேரும் குதிரையில் வாங்க, அமைக்கிடலாம். அவளால் இந்த காட்டுக்குள் எத்தனை தூரம்தான் ஓட முடியும்? குரல்கள் பதட்டமாய் நிர்மலாவின் முதுகுக்கு பின்னால் கேட்க அவள் வாயில் மூச்சுரைத்து கொண்டு தபதபவென்று ஓடினாள். முகத்துக்கு நேராய் வந்த மரங்களின் அடித்தண்டுகள் தவிர்த்துவிட்டு அசுர ஓட்டம் ஓடினாள். பின்னால் 2 பேர் ஓடி வரும் பூட் சத்தமும். கடவுளே, நான் எப்படி தப்பிக்க போகின்றேன்? அடிவயிற்றில் பயம் திம்மென்று உட்கார்ந்திருந்தது. வழி கிடைத்த பக்கமெல்லாம் ஓடினாள் நிர்மலா. உள்ளே போக போக இருட்டு கண்களை ஈறியது. பின்னால் அருவி கொட்டுகிற மாதிரியான இரைச்சலில் குதிரைகளை குளம்படி சத்தம். நிர்மலா ஓடினாள். சேலையை கட்டி கொண்டு வராமல் இந்த நிக்கர் மாதிரி போட்டு கொண்டு வந்ததில் ஓடுவது வெகு சுலபமாக இருந்தது. டேய் நந்து, ஒரே திக்குல எல்லாருமே ஓட வேண்டாம். நீ கிழக்கு பக்கமாய் ஓடி அப்புறம் மேற்கே பார்த்த மாதிரி வா. கமால், நீ குதிரையில் அவளை துரத்து. தைலமர தோப்புக்குள்ளே ரொம்பவும் இன்டீரியரா போக விட்டுடாதே. ஏதாவது ஒரு பக்கமாய் போய் அவள் ஒளிஞ்சுக்கிட்டா அந்த இருட்டிலேயும் பனியிலேயும் அவளை தேட முடியாது. ஓடிக்கொண்டிருந்த நிர்மலாவின் காதுகளில் அந்த பேச்சொலிகள் தீனமாய் வந்து விழ அவள் வேகத்தை கூட்டினாள். பனியில் ஈரமாயிருந்த தரைப்பரப்பு சில இடங்களில் வெண்ணையாய் இழகி கால்களை இழுத்துவிட கீழே விழாமல் சமாளித்து ஓடினாள். தப் தப் தப். காற்றுக்காக நுரையீரல்கள் வேகமாய் சுருங்கி விரிய வாயில் அதிதீவிரமாய் மூச்சிறைத்தாள். முழங்கால்களுக்கு கீழே கால்கள் துவண்டது. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு வினாடி நேரம் சாய்ந்து நின்று சுவாசத்தை சீர்படுத்தி ஓடினாள். இருட்டில் இப்போது எதுவுமே புலப்படாமல் மறுத்தது. பக்கத்தில் நெருங்கும் போது மட்டும் மரங்களின் அடித்தண்டுகள் கருப்பு தூண்கள் மாதிரி தெரிந்தன. 2 தடவை மரத்தில் மோதிக்கொண்டு கீழே உருண்டு எழுந்து முழங்கைகளை சிராய்த்து கொண்டதையும் பொருட்படுத்தாமல் வழி கிடைத்த பக்கம் ஓடினாள். பின்னால் குதிரைகளின் குளம்படி சப்தமும் அவர்களின் ஆவேசமான பேச்சு குரலும் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருந்தது. கமால், உன்கிட்ட டார்ச் இருக்கா? இருக்கு. எடுத்து வெளிச்சத்தை அடி. இருட்டும் பனியும் பார்வையும் மசமசவென்று மறைக்குது. தடித்தடியா 4 பேர் சுத்தி நின்றிருந்தும் எவ்வளவு சுலபமா அவளை கோட்டை விட்டுட்டோம். சாய்.
ஓடிக்கொண்டிருந்த நிர்மலா திரும்பி பார்த்தாள். வட்டமாய் ஒரு டார்ச் வெளிச்சம், குதிரைகள் ஓடிவரும் அசைவுகளும் மிக மெலிதாய் தெரிந்தன. நிர்மலாவின் இதயம் விழாச்சுவர்களில் மோதிக்கொண்டு வேகமாய் துடிக்க ஆரம்பித்தது. எந்த திசையில் எப்போது ஓடிக்கொண்டிருக்கிறேன்? இது எந்த இடம்? மனசுக்குள் கேள்விகளை எழுப்பிக்கொண்டு லைக்கோபோடிய மரங்கள் கும்பலாய் வளர்ந்திருந்த இருட்டான பகுதிக்கு வந்ததும் வலது காலை இடறவிட குப்புற விழுந்தாள் நிர்மலா. எழ முயற்சித்து முடியாமல் சுருண்டாள். முழங்கால் சிப்பி தரையில் நெக்கென்று மோதிக்கொண்டதில் நெருப்பு பற்றி கொண்ட மாதிரி வலி தெரிந்தது. அம்மா என்கின்ற வார்த்தையை உச்சரித்து வாய்க்குள் வெளியே மென்று விழுங்கினாள். அப்படியே மெல்ல உருண்டு மரக்கும்பலில் இருட்டான பகுதியில் ஒடுங்கினாள். இனிமேல் எழுந்து ஓடுவது சாத்தியமில்லை. மனசுக்குள் குபீரென்று திகிலோடு தலையை திருப்பி பார்த்தாள். டார்ச் வெளிச்சத்தின் வட்டம் பெரிதாகிக் கொண்டே குதிரைகளின் குளம்படி சத்தம் இப்போது தெளிவாய் கேட்க ஆரம்பித்தது. நிர்மலா மூச்சு முட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அவள் நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். பிளக் பிளக் என்ற குதிரைகளின் குளம்படி சப்தத்தில் ஒரு நிமிஷம் பயங்கரமாய் கழிய அவர்கள் மரங்கள் அடர்ந்த பகுதிக்கு வந்தார்கள். கமால், நில்லு. என்ன நந்து? இங்கே இறங்கி தேடி பார்ப்போம். ரொம்ப நேரத்துக்கு அவளாலே ஓடி இருக்க முடியாது. இங்கே ஏதாவது புதர்ல ஒழிஞ்சிட்டு இருக்கலாம். நானும் அதைத்தான் நினைச்சேன். டார்ச்சை என் கையில் கொடு, நான் முன்னாடி போறேன். டார்ச் கைமாற உயரமாயிருந்தவன் குதிரை நின்றும் தொப்பென்று கீழே குதிக்க மற்றவர்கள் பூட் சத்தத்தோடு தொடர்ந்தார்கள். ஒவ்வொரு புதராய் நெருங்கி டார்ச் வெளிச்சத்தை அதனுள் கொட்டி தேடி பார்க்க ஆரம்பித்தார்கள். சரக் சரக் ஒரே மாதிரியான பூட் சத்தங்கள். நிர்மலா புதரோடு புதராய் ஒண்டி உடம்பு பகுதியை புதர் முட்கள் கீறுவதையும் பொருட்படுத்தாமல் உட்கார்ந்திருந்தாள். டார்ச் வெளிச்சம் வினாடிக்கு வினாடி அவள் ஒளிந்திருந்த புதரை நோக்கி நகர ஆரம்பித்தது. நிர்மலாவின் இதயம் அசுர கதியில் துடிக்க உடம்பில் இருந்த இரத்தம் தரிகட்டு ஓடியது. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே அவள் ஒளிந்திருந்த புதரின் மேல் குப்பென்று வெளிச்சம் வந்து விழுந்தது. அத்தியாயம் 3. டார்ச்சின் வெளிச்ச வெட்டத்திற்குள் வசமாய் சிக்கினாள் நிர்மலா. பயந்து போய் மெல்ல எழுந்தாள். கண்களில் தீவிரமான பயம். அந்த 4 பேரும் சிரித்தார்கள். டேய் கமால், பட்டு இங்கே ஒளிஞ்சிருக்குடி. பாப்பா, நான் தான் முதல்லையே சொன்னேனே, உன்னால் தப்பிக்க முடியாது, முயற்சி பண்ணாதேன்னு சொன்னேன். நீ கேட்கல. மூச்சிறக்க ஓடி ஓடி இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. டேய் நந்து, அவளை அள்ளுடா. நந்து என்கிற அந்த உயரமான அயோக்கியன் டார்ச் வெளிச்சத்தில் நினைத்தபடி நின்றிருந்த நிர்மலாவை நோக்கி நகர்ந்தான். நோ, வாடி என் சின்ன மான்குட்டி. நிர்மலா பின்னுக்கு முயன்று நகர முடியாமல் புதரோடு புதராய் ஒன்றிக் கொண்டாள். நந்து அவளை நெருங்கி வேர்வை பிசுபிசுக்கும் தன் வலது கையை நிர்மலாவின் தோள் மேல் வைத்து அழுத்தி இடது கையால் அவளுடைய உடம்பின் பெரும் பகுதியை சுருட்டி சுலபமாய் தூக்கி தோள் மேல் போட்டு கொண்டான். நிர்மலா திமிரினாள். நல்ல இடமாய் பாருடா. ஊட்டி செர்ரி கிராஸ் போலீஸ் ஸ்டேஷன். பாதி அழுகையும் பாதி படபடப்புமாய் சொல்லி முடித்த விஸ்வேஸ்வரன் இன்ஸ்பெக்டர் தேவ்ராஜின் முகத்தை ஆர்வமாய் பார்த்தார். தேவ்ராஜ் தன் மோவாயை தேய்த்தார். பெண்ணோட பேர் என்னன்னு சொன்னீங்க? நிர்மலா. படிச்ச பொண்ணா? ஆமா இன்ஸ்பெக்டர். தேவ்ராஜ் எரிந்து விழுந்தார். கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேண்டாமா உங்க பொண்ணுக்கு? இந்த இருட்டி வர்ற நேரத்துல யாராவது ஹார்ஸ் ரைடிங் போவாங்களா? நான் அவளுக்கு எவ்வளவோ சொன்னேன் இன்ஸ்பெக்டர், கேட்கல. பிடிவாதமா புறப்பட்டு போனா. இதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு ஹார்ஸ் ரைடிங் போயிருக்காளா? நிறைய தடவை போயிருக்கா. அதான் அவ்வளவு துணிச்சல். அந்த குதிரைக்காரன் இன்னமும் போட் ஹவுஸ் கிட்ட தான் நின்றுட்டு இருக்கானா? ஆமாம். அவன் என்னதான் சொல்லுறான்? போலீஸுக்கு போகாதீங்க, குதிரை எப்படியும் வந்துடும், நல்ல பழகின குதிரை, பயப்படாதீங்கன்னு சொல்றான். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே இருக்கிற எல்லா குதிரைங்களும் போலீஸ் பயம் இருக்குது. இதுவரைக்கும் யாருமே தப்பா நடந்ததில்லை. இவன் யாருன்னு போய் பார்ப்போம் வாங்க. இருவரும் எழுந்தார்கள். ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தார்கள். விஸ்வேஸ்வரன் காரை முன்னால் ஓட்டி கொண்டு போக இன்ஸ்பெக்டர் தேவ்ராஜ் ஜீப்பில் போனார். 5 நிமிஷ ஓட்டத்திற்கு பின் போர்ட் ஹவுஸ் தொட்டார்கள். பனி மும்முரமாய் பெய்து கொண்டிருக்க அந்த ஏரியா பூராவும் வெறிச்சோடி போயிருந்தது. ஆள் நடமாட்டம் துப்புரவாய் இல்லை. ஏரி தண்ணீர் நீளமாய்
கருப்பாய் பறந்து கிடந்தது. விஸ்வேஸ்வரனும் இன்ஸ்பெக்டரும் இறங்கினார்கள். குதிரைக்காரன் எங்கே சார்? இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தான். விஸ்வேஸ்வரன் சுற்றுமுற்றும் பார்த்தார். எட்டின பார்வை வரைக்கும் யாரையும் காணோம். சிறிது தூரம் நடந்து போய் பார்த்தார். கண்களில் ஒரு ஜீவராசி கூட தட்டுப்படவில்லை. ஆள் ஓடிட்டான் போலிருக்கு இன்ஸ்பெக்டர். தேவ்ராஜ் கோபப்பட்டார். நீங்கள் அவனை தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது சார். அவனையும் கூடவே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். நான் கூப்பிட்டேன். குதிரை எந்த நிமிஷத்திலும் திரும்பி வரலாம். குதிரை வர்றப்ப நான் ஸ்பாட்ல இல்லைன்னா அது மறுபடியும் ஓட பார்க்கும். நீங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்க வர்ற வரைக்கும் நான் இங்கேயே நிக்கிறேன்னு சொன்னான். பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ என்ன இன்ஸ்பெக்டர் பண்றது? அந்த குதிரைக்காரன் எப்படி இருந்தான்? உயரமா ஒல்லியா சிவப்பா இருந்தான்? மூஞ்சியில் ஏதாவது அடையாளம்? நான் சரியா கவனிக்கல இன்ஸ்பெக்டர். இந்த குதிரைக்காரன் குதிரையை தர்றப்போ வேறு யாராவது குதிரைக்காரன் பக்கத்துல நின்றுட்டு இருந்தானா? அவசரப்படாம நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. விஸ்வேஸ்வரன் சில வினாடிகள் யோசிக்க எடுத்து கொண்டார். பின்னர் மெதுவாய் தலையாட்டினார். வேறு யாருமே இல்லை இன்ஸ்பெக்டர். தேவ்ராஜ் கொட்டும் பனியில் நின்றபடி சுற்றுமுற்றும் பார்த்தார். சுற்றிலும் ஹோரா என்ற அமானுஷ்ய அமைதி. குதிரை ஓடிய திசையை காட்டினார் விஸ்வேஸ்வரன். ஓகே, உங்கள் காரை லாக் பண்ணிட்டு ஜீப்பில் என் கூட வாங்க, போய் பார்க்கலாம். தேவராஜ் சொல்ல விஸ்வேஸ்வரன் பதட்டமாய் ஓடி காரின் கதவை அரைந்து சாத்தி லாக் செய்து ஜீப்புக்குள் வந்தார். ஜீப் புறப்பட்டது. ஹெட்லைட்டுகள் ரோட்டின் பிரகாசமாய் கொட்டியிருந்த இருட்டை அலம்பிக் கொண்டே வர இன்ஸ்பெக்டர் அருகே உட்கார்ந்திருந்த விஸ்வேஸ்வரன் இருதயம் குளிர் சுரம் கண்டாற்போல் உதறிக்கொண்டது. அந்த இருட்டில் அப்படி அடர்த்தியாய் கொட்டும் பனியில் எங்கேயும் போய் நிர்மலாவை தேடுவது? ஜீப் சில ஏற்ற இறக்கங்களில் இறங்கி மண் ரோட்டுக்கு வந்தது. அந்த ரோட்டின் வளைவில் அரிக்கேன் வெளிச்சம் தெரிய ஜீப்பை நிறுத்தினார் தேவராஜ். எட்டி பார்த்தார். அது ஒரு சின்ன டீ கடை. பாய்லரில் நெருப்பு அதிசிவப்பாய் கனண்டு கொண்டிருக்க கண்ணாடி டம்ளரில் ஆவி பறக்க பறக்க டீயை வைத்து கொண்டு 4-5 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். போலீஸ் ஜீப்பை பார்த்தது முகம் மாறினார்கள். டீ அடித்து கொண்டிருந்த அந்த மஃப்ளர் அணிந்த ஆசாமி அவசர அவசரமாய் வெளியே வந்தார். சார், டீ வேணுமா? டீ வேண்டாம், இப்படி பக்கத்துல வா. அவன் தேவராஜ் அருகாய் போனான். உன் பேர் என்ன? பொம்மன் சார். இந்த டீ கடை உன்னோடதா? ஆமாம் சார். சாயந்தரத்திலிருந்து நீ இந்த டீ கடையில் தானே இருக்க? ஆமா சார். அப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதிலை நல்லா யோசிச்சு சொல்லு. கேளுங்க சார். சாயந்தரம் 6:45 மணி சுமாருக்கு இந்த வழியா ஒரு பெண் குதிரையில போனதை நீ பார்த்தியா? ஒரு பெண்ணா சார்? ஆமாம், நான் பார்க்கல சார். இன்ஸ்பெக்டர் தேவராஜும் விஸ்வேஸ்வரனும் முகம் வாடின. அதே நேரம் ஜீப்புக்கு பின்புறம் இருந்து வந்த குரல் வந்தது. ஒரு பெண் குரல். நான் பார்த்தேன்யா. இருவரும் திரும்பினார்கள். குடித்த டீ டம்ளர்களை வெந்நீரில் போட்டு கழுவி கொண்டிருந்த அந்த பெண் எழுந்து ஜீப் அருகே வந்தாள். அவ என்னோட வைஃப் சார் என்றான் டீ கடைக்காரன். இப்படி வாம்மா. அந்த பெண் தயக்கம் இல்லாமல் வந்தாள். சொல்லம்மா, எப்போ பார்த்த? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓடையில தண்ணி பிடிக்கிறதுக்காக நான் இந்த பக்கமா போனேன் ஐயா. அப்போ ஒரு குதிரை மேலே ஒரு பெண்ணு குதிரையோட முதுகுக்கு ஒட்டின மாதிரி படுத்துட்டு இருந்தா. சேலை கட்டாத பொண்ணு, கால்சராய் போட்டிருந்தா. நிர்மலா தான் என்றார் விஸ்வேஸ்வரன் நெகிழ்ந்த குரலோடு. குதிரை எந்த பக்கமாய் போச்சு? அதோ அந்த பக்கம். கையை காட்டினால் அந்த பெண். இன்ஸ்பெக்டர் தேவராஜ் அந்த பக்கமாய் பார்வையை போட்டுவிட்டு டீ கடைக்காரனிடம் திரும்பினார். அந்த பக்கம் ஜீப் போக வழி இருக்கா? இருக்கு சார். ஆனா 5 கிலோமீட்டர் போனதும் ரோடு முடிஞ்சிடும், மலை வந்துடும். ஜீப்பை திருப்பினார் தேவராஜ். அந்த பெண் சொன்ன பாதையில் தலையை தொட்டார். முழுக்க முழுக்க செம்மண் பாதை. பனியில் நனைந்து ஈரமாய் தெரிந்தது. மண் ரோட்டின் 2 பக்கங்களிலும் வரிசை வரிசையா விதவிதமான குற்றுச்செடிகள் உட்கார்ந்து இருக்க ஜீப் வெளிச்சத்தை வாரி இறைத்து கொண்டு ரோட்டை அரைந்து கொண்டு ஓடியது. விஸ்வேஸ்வரன் கவலையான நிமிஷங்களில் உட்கார்ந்திருக்க ஜீப் அந்த ரோட்டின் 5 கிலோமீட்டர்களையும் தின்றுவிட்டு மேற்கொண்டு போக வழியில்லாமல் நின்றது. தேவராஜ் ஜீப்பை விட்டு இறங்கினார். சுற்றிலும் மலைப்பிரதேசம், பிடிவாதமான நிசப்தம், அபார இருட்டு. அந்த அட்டைக்கரி இருட்டில் நிர்மலாவை தேடுவது எப்படி சாத்தியம்? காக்கி யூனிஃபார்முக்கு இருந்த தேவராஜின் இருதயம் நடுங்கியது. அத்தியாயம் 4. அமோகமாய் பனி கொட்டி கொண்டிருந்த அந்த ராத்திரி வேளையில் மெல்லிய இருட்டில் ஜீப் ஹெட்லைட்டுகள் வாரி கொட்டிய வெளிச்சத்தில் கோணல் மாணலாய் ஒரு வழி தெரிய அதையே பார்த்து கொண்டு நின்றார்கள் இன்ஸ்பெக்டர் தேவராஜும் விஸ்வேஸ்வரனும்.
அநேகமாக குதிரை இந்த வழியாகத்தான் ஓடி இருக்கணும் சார். இந்த ரோட்டில் ஜீப் போக முடியாது, இறங்கித்தான் நடக்கணும். நீங்க ஜீப்லேயே உட்கார்ந்துட்டு இருங்க, நான் உள்ளே போய் கொஞ்ச தூரம் பார்த்துட்டு வர்றேன். இன்ஸ்பெக்டர் தேவராஜ் சொல்ல, நானும் வர்றேன் சார் என்றார் விக்னேஸ்வரன். ரோடு ரொம்பவும் சிரமமாய் இருக்கும் போலிருக்கு, வீணா என் கூட வந்து சிரமப்படாதீங்க, நான் அரை மணி நேரத்துல திரும்பி வந்துடுவேன். நோ இன்ஸ்பெக்டர், நிர்மலா காணாம போயிருக்கிற டென்ஷனோட என்னால ஜீப்ல தனியா உட்கார்ந்து இருக்க முடியாது. நானும் வர்றேன், புறப்படுங்க. சரி வாங்க. ஜீப்பின் டேஷ்போர்டிலிருந்து அந்த ஓரடி நீள டார்ச்சை உருவிக்கொண்டார் இன்ஸ்பெக்டர் தேவராஜ். டார்ச்சின் பட்டனை அழுத்தி வெளிச்சத்தை பிரசவித்து கொண்டே அந்த ஒற்றையடி பாதையில் நுழைந்தார். விஸ்வேஸ்வரன் நடுங்கும் கரங்களோடு மஃப்ளரை போர்த்தி கொண்டு இருட்டில் பார்வையை நாலா பக்கமும் அலைய விட்டபடி இன்ஸ்பெக்டரை தொடர்ந்தார். சுற்றிலும் சூன்ய அமைதி. பெய்து கொண்டிருந்த பனியில் யூக்கலிப்ஸ் மரங்களும் பெயர் தெரியாத சில மரங்களும் அசையாமல் நின்றிருக்க இன்ஸ்பெக்டர் தேவராஜ் டார்ச் வெளிச்சத்தோடு முன்னால் நடந்தார். 20 நிமிஷம் நடைக்கு பின்னாலும் பாதை போய்கொண்டே இருந்தது. விஸ்வேஸ்வரன் களைத்து போக ஆரம்பித்தார். மூச்சு வாங்கினார். என்ன சார், முடியலையா? அதுதான் ஆரம்பத்திலே வராதிங்கன்னு சொன்னேன். இந்த ரோடு கற்பூரச்சோலை வரைக்கும் போகும்னு நான் நினைக்கிறேன். உங்களாலே நடக்க முடியுமா? முடியும் இன்ஸ்பெக்டர். முடியும்னு சொல்றீங்கள், ஆனால் இப்படி மூச்சு வாங்குறீங்கள். உங்களால கண்டிப்பால் நடக்க முடியாது சார். வாங்க, பேசாம ஜீப்புக்கு திரும்பிடலாம். காலையில் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். தேவராஜ் இன்ஸ்பெக்டர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த பிராந்தியத்தின் அமைதியை இரண்டாக பிளக்கிற மாதிரி குதிரையின் கனைப்பு சத்தம் எழுந்தது. விஸ்வேஸ்வரன் திடீரென்று பிரகாசமானார். இன்ஸ்பெக்டர், குதிரை கணக்கிற சத்தம். அநேகமா இது நிர்மலாவை ஏத்திட்டு வந்த குதிரையாத்தான் இருக்கலாம். இன்ஸ்பெக்டர் தேவராஜ் குதிரையின் கனைப்பு சத்தம் கேட்ட பக்கமாய் டார்ச் வெளிச்சத்தோடு ஓடினார். விஸ்வேஸ்வரன் தன் வயதை மறந்து ஓடினார். மரங்கள் அடர்ந்த அந்த பகுதிக்குள் நுழைந்தார்கள். ஒரு மரத்துக்கு கீழே நின்றிருந்த அந்த குதிரை டார்ச் வெளிச்சத்தையும் ஆட்களையும் பார்த்து மிரண்டு திமிரிக்கொண்டு ஓட ஆரம்பித்தது. விஸ்வேஸ்வரன் கத்தினார், இதே குதிரைதான் இன்ஸ்பெக்டர். குதிரை இங்கே இருக்குன்னா உங்க டாக்டர் நிர்மலாவும் இங்கேதான் இருக்கணும். வாங்க, கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். போனார்கள். டார்ச் வெளிச்சம் ஈரமான புல்தரையில் பட்டு நகர பார்வைகளை உன்னிப்பாக்கி கொண்டு போனார்கள். விஸ்வேஸ்வரன் குரல் கொடுத்து பார்த்தார். அம்மா நிர்மலா? அவருடைய குரல் எதிரொலித்தது. அவருக்கே திரும்பியது. மறுபடியும் கூப்பிட்டார். விஸ்வேஸ்வரன் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். ஆனால் சென்று கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் அந்த வளைவில் திரும்பியதும் சட்டென்று நின்றார். சார், இங்கே கொஞ்சம் வாங்க, பதட்டமாய் கூப்பிட்டார். என்னங்க இன்ஸ்பெக்டர்? விஸ்வேஸ்வரன் அவரை நெருங்கினார். கும்பலாய் சிந்தியிருந்த டார்ச் வெளிச்சத்தில் அந்த அரைவட்ட வளைய துண்டு பளிரெண்டு மின்னிய. இன்ஸ்பெக்டர் தேவராஜ் அதை குனிந்தெடுத்தார். அந்த வளையலை பாருங்க. விஸ்வேஸ்வரன் பார்த்தார். முகம் மாறினார். இன்ஸ்பெக்டர், இது வளைய நிர்மலாவோடதுதான். அவளுக்கு என்னமோ ஆகியிருக்கு. இன்ஸ்பெக்டர் முன்னால் நடந்தார். 10 அடிக்கு அப்பால் இன்னொரு சிறிய வளையல் துண்டு மின்னியது. நிர்மலா இந்த பக்கம்தான் போயிருக்கணும். வளையல் உடைஞ்சிருக்கன்னா யாரோ அவளை சேஸ் பண்ணி இருக்கணும். இன்ஸ்பெக்டர் தேவராஜும் விஸ்வேஸ்வரனும் வேகமாய் நடந்தார்கள். யூக்கலிப்ஸ் மரங்களின் அடர்த்தி குறைந்த புதர்களோடு கூடிய சமவெளி ஆரம்பமாக அதன் எல்லைக்குள் பரவினார்கள். இன்ஸ்பெக்டர் ஆயாசப்பட்டார். இருட்டும் பனி அதிகமாயிருக்கு சார். இந்த எல்லைக்கு மேலே மலைச்சரிவு ஆரம்பமாகுது. நிர்மலாவை ட்ரேஸ் பண்றது கொஞ்சம் சிரமமான காரியம். இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க. அதோ கொஞ்ச தூரம் தள்ளி மினுக்குன்னு விளக்கு வெளிச்சம் தெரியுதே, நிர்மலா அங்கே போயிருப்பாளோ? இன்ஸ்பெக்டர் பார்த்தார். சொன்னார், ஏதோ வீடாட்டம் தெரியுது, போய் விசாரிப்போம் இன்ஸ்பெக்டர். ஜீப்பை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். அந்த வீட்டை போய் தொடணும்னா எப்படியும் 15 நிமிஷம் ஆயிடும். இருவரும் நடந்தார்கள். அந்த மினுக் வெளிச்சம் வர வர பெரிதாகி கொண்டே வந்தது. நெருங்க அது ஒரு பங்களா மாதிரியான அமைப்பில் தெரிந்தது. பெரிய பங்களா சார். எஸ்டேட் ஓனர் யாராவது கட்டி இருக்கலாம். நிர்மலா இந்த பங்களா வரைக்கும் வந்திருப்பாளா? எனக்கு நம்பிக்கை இல்லை சார். எதுக்கும் விசாரிச்சு பார்ப்போம். 10 நிமிஷ நேரத்திற்கு பின் பங்களாவின் காம்பவுண்ட் பரப்பை தொட்டார்கள். காம்பவுண்ட் கேட்டை ஒட்டி கார் போகக்கூடிய அளவுக்கு ஒரு மண் ரோடும் கிழக்கு பக்கமாய் நேர்கோடாய் போயிருந்தது. இன்ஸ்பெக்டரும் விஸ்வேஸ்வரனும் பங்களாவுக்கு முன்புறமாய் வந்தார்கள். கொஞ்சம் பழைய டைப் பங்களா. சமஸ்தான வாசனை வீசியது. போர்ட்டிகோவின் நீளமான பரப்பில் 4-5 கார்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தன. ஒரு 2 அடி டியூப் லைட் மட்டும் வெளிச்சமாய் தெரிய, மற்றபடி பங்களா பூராவும் அரை இருட்டாய் தெரிந்தது. ஆள் அறவே இல்லை. காம்பவுண்ட் கேட் அருகே வந்தார்கள். சுவரில் அழுக்கான பித்தளை பிளேட்டில் பாசி பிடித்த எழுத்துகள்.
கிங்ஸ்லி எஸ்டேட் ஸ்தாபிதம் 1893 வருடம் ஏப்ரல் மாதம் 20 பாலவர்மா சமஸ்தானத்திற்கு உட்பட்டது. விஸ்வேஸ்வரனின் நெஞ்சுக்கூடு தடக் தடக்கென்று உதறிக்கொண்டது. இன்ஸ்பெக்டரை பார்த்தார். பங்களாவை பார்த்தாலே என்னமோ மாதிரி இருக்கு இன்ஸ்பெக்டர். பழைய பங்களா, உள்ளே ஆங்கிலோ இந்தியன்ஸ் யாராவது இருப்பாங்க, வாங்க விசாரிச்சு பார்க்கலாம். காம்பவுண்ட் கேட்டை தள்ளினார் தேவராஜ். கிரீச், எண்ணெயிடப்படாத கீழ்கள் சத்தம் போட்டுக்கொண்டே கதவு பின்னோக்கி போக அதன் உள்ளே போனார்கள் இருவரும். பனி பெய்து கொண்டிருந்த ஈரமான புல்வெளியில் நடந்து போர்டிகோவுக்கு வந்தார்கள். அசாத்திய பளபளப்போடு ஒவ்வொரு காரும் தெரிந்தது. தேவராஜ் போர்டிகோ படியேறி வந்தார். காலிங் பெல்லை தேடினார். அதே வினாடி, யார் சார் உங்களுக்கு வேணும்? கரகரப்பான குரலில் திடுமண்டு இன்ஸ்பெக்டருக்கு பின்பக்கமாய் எழ அவர் திரும்பினார். கருப்பு சால்வையை போர்த்தி கொண்டு அந்த கிழவன் நின்றிருந்தான். ஒடிசலான தேகம், கருப்பு நிறம், தலைமுடி சரியாய் வாரப்படாமல் நார் நாராய் தொங்கியது. கிழவனின் முகத்தில் கண்கள் அதிக ஜொலிப்போடு விளங்கியது. பூனை கண்கள். இன்ஸ்பெக்டர் அவனை நோக்கி வந்தார். வீட்டில் யாரும் இல்லையா? இல்லை சார். தேவராஜின் போலீஸ் யூனிஃபார்மை பார்த்த பின்னாடியும் கிழவனின் குரலில் இருந்த மிடுக்கு குறையவில்லை. எங்கே போயிருக்காங்க? கிளப்புக்கு. வீட்டில் யார் யார் இருக்காங்க? பெரியம்மாவும் சின்னையாவும். பேரு? கிழவன் பதில் சொல்ல தயங்கி முன்தலையை சொரிந்து கொண்டான். பெரியம்மாவோட உத்தரவு இல்லாம இந்த வீட்டை பத்தி நான் எதுவுமே சொல்லக்கூடாது சார். தேவராஜ் கோபமாய் கிழவனை ஏறிட்டார். உன் பேர் என்ன? மாதையன். இதோ பார் மாதையா, உங்க பெரியம்மாவை பத்தியும் சின்னையாவை பத்தியும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சாயந்தரத்திலிருந்து நீ இங்கே தானே இருக்க? ஆமா சார். ஒரு பொண்ணு கூட இந்த பக்கம் வந்தாளா? பொண்ணா? மாதையன் ஆச்சரியப்பட்ட அதே வினாடி காம்பவுண்ட் கேட் அருகே காரின் வெளிச்சம் தெரிய ஹாரன் சத்தம் கேட்டது. அத்தியாயம் 5. இன்ஸ்பெக்டர் தேவராஜும் விஸ்வேஸ்வரனும் பிரகாசமான ஹெட்லைட் வெளிச்சத்தோடு உள்ளே வந்து கொண்டிருந்த அந்த காரையே பார்த்தார்கள். கிழவன் பதட்டமாகி பெரியம்மா வர்றாங்க என்று கத்திக்கொண்டே ஓடினான். கார் போர்டிகோவில் வந்து நின்று மௌனமானது. ஹெட்லைட்டுகளை ஒரு தடவை கண் சிமிட்டி அணைத்து கொண்டது. டிரைவர் இறங்கி பவ்யமாய் ஓடி வந்து பின்பக்க கதவை திறந்து விட்டான். அந்த பெரியம்மா இறங்கினாள். மெலிந்த தேகம், சிவப்பு நிறம், இடுப்புக்கு கீழே வெள்ளை நிற சேலை தெரிய உடம்பின் மேற்பகுதி பூராவும் சிவப்பு நிற ஸ்வெட்டர் பரவி இருந்தது. தலையில் புசுபுசுவென்று பனிக்குள்ளாய். கண்களில் மெலிதான ஃப்ரேமில் ஒரு மூக்கு கண்ணாடி. பாலிஷ் ஏறி இருந்த கைத்தடியை தரையில் ஊன்றி மெதுவாய் நிமிர்ந்தாள் அந்த அம்மாள். சன்னமான குரலில் கூப்பிட்டாள். மாதையா? அம்மா, மாதையா, வந்திருக்கிறது யாரு? போலீஸ் வந்திருக்கிறாங்கம்மா. போலீஸா? அந்த அம்மாள் திகைத்து கொண்டிருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் தேவராஜும் விஸ்வேஸ்வரனும் நெருங்கினார்கள். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். ஹார்ஸ் ரைடிங் போன இவரோட டாக்டர் நிர்மலாவை தேடிட்டு இந்த பக்கமாக வந்தோம். இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்கலாம்னு சந்தேகப்படுறோம். இந்த ஏரியாவிலே உங்கள் பங்களா ஒன்று தான் இருக்கு. அந்த பொண்ணை உங்களால் யாராவது பார்த்துருக்கலாமோன்னு நினைச்சு விசாரிக்க வந்தோம். ஹார்ஸ் ரைடிங் போன பொண்ணா? ஆமாம் மேடம். சிவப்பு ஸ்கர்ட்டும் பனியனும் போட்ட பெண். ஆமாம், அவளேதான். சந்தோஷத்தில் கத்தினார் விஸ்வேஸ்வரன். அவளை எங்கே பார்த்தீங்கம்மா? எங்கே பார்த்தீங்க? அந்த அம்மாவை சுற்றி சுற்றி வந்தார் ஒரு குழந்தையாய். நானும் என்னோட சன் கமலேஷும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கற்பூரச்சோலை பக்கமாய் வந்துட்டு இருந்தப்ப ஒரு பொண்ணு யாருக்கோ பயந்து வேகமாய் ஓடி வந்துட்டு இருந்தா. காரை நிறுத்திட்டோம். அவளை துரத்திக்கிட்டு 4-5 பேர் வந்தாங்க. என்னோட சன் காரை விட்டு கீழே இறங்கவும் அவங்க ஓடிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு எங்கே மேடம்? பயப்படாதீங்க. அந்த பொண்ணு ஓடி வந்த வேகத்திலும் அதிர்ச்சியிலும் மயக்கமாயிட்டா. அதுவும் தவிர உடம்பு முழுக்க ரத்த காயம். இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டோம். டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட சன் உதவிக்கு வச்சுக்கிட்டு நான் வந்துட்டேன். அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் என்னோட சன் கமலேஷ் இங்கே ஃபோன் பண்றதா சொல்லி இருக்கான். வாங்க உள்ளே போவோம். மாதையா, கதவை திறந்து விடு. சாரி மேடம், நாங்கள் உடனடியாக அந்த பெண்ணை பார்க்கணும். எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறீங்க? எங்கள் ஃபேமிலி டாக்டர் துரைசிங்கம் நர்சிங் ஹோமில் சேர்த்துருக்குறோம். பொட்டானிக்கல் கார்டனுக்கு எதிர் ரோட்டில் கார்னரில் நர்சிங் ஹோம் இருக்குது. விஸ்வேஸ்வரன் பரபரத்தார். வாங்க இன்ஸ்பெக்டர், போகலாம். மேடம், அப்புறமா வந்து உங்களை பார்க்கிறோம். தேவராஜ் புன்னகையோடு கலன்று கொண்டார். வாசலை நோக்கி விஸ்வேஸ்வரனோடு வேகமாய் போனார்.
துரைசிங்கம் நர்சிங் ஹோம் பிரகாசமான வெளிச்சத்தோடு பணக்காரத்தனமாய் பொட்டானிக்கல் கார்டனுக்கு எதிரில் இருந்த ரோட்டில் இடது பக்கமாய் உட்கார்ந்திருந்தது. அசப்பில் பார்த்தார் ஒரு ஸ்டார் ஹோட்டலின் தோற்றம். ஹாஸ்பிட்டலுக்கு முன்புறமாயிருந்த கார் பார்க்கிங் பிளேஸில் சொற்பமாய் சில கார்கள் திசைக்கொன்றாய் நின்றிருந்தன. பனி தீவிரமாய் பெய்து அதன் மேற்புற மண்டைகளை நனைத்து கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் தேவராஜ் ஜீப்பின் முன்னால் வர தன் காரின் பின்னாலேயே வந்தார் விஸ்வேஸ்வரன். ஜீப்பையும் காரையும் நிறுத்திவிட்டு இணைந்து உள்ளே போனார்கள். நர்சிங் ஹோமின் முன்புற ஹாலில் சதுர கண்ணாடி அறைக்குள் இருந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண் தெரிய அவளை நோக்கி போய் முன்னால் நின்றார்கள். எஸ், யார்கோ டெலிஃபோனில் டயல் செய்து கொண்டிருந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண் திரும்பினாள். மிஸ்டர் கமலேஷ் ஒரு பெண்ணை ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தாரா? தேவ் அவசரமாக குரலில் கேட்டார். எஸ் இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணை எந்த ரூமில் அட்மிட் பண்ணியிருக்காங்க? செகண்ட் ஃப்ளோர் டீலக்ஸ் ரூம் ஏ. அவள் சொல்லவே 2வது மாடியை நோக்கி போனார்கள் தேவராஜும் விஸ்வேஸ்வரனும். எதிர்பட்ட நர்ஸுகளை கடந்து டீலக்ஸ் ரூம் ஏயை நெருங்கினார்கள். அறையின் வாசலில் அந்த இளைஞன் நின்றிருந்தான். ஒரு ஹீமு எனக்குரிய லட்சணம். முகத்தில் லேசாய் ஒரு கவலை ஒட்டியிருந்தது. இன்ஸ்பெக்டர் தேவராஜ் அவனை நெருங்கினார். நீங்கள் மிஸ்டர் கமலேஷ்? எஸ் இன்ஸ்பெக்டர், உங்க மதரை பார்த்துட்டு இப்பத்தான் வர்றோம். நீங்க ரெஸ்கியூ பண்ணின பொண்ணு இப்போ எப்படி இருக்கா? இன்னும் ஞாபகம் திரும்பல. டாக்டர்ஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி விஷயம் தெரியும் இன்ஸ்பெக்டர்? சாயந்தரம் 7 மணியிலிருந்து அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கோம். பெண்ணோட ஃபாதர் இவர்தான். தம்பி, விஸ்வேஸ்வரன் கமலேஷின் கைகளை பற்றி கண்களில் ஒட்டி கொண்டார். தம்பி, நீங்க மட்டும் சரியான சமயத்துக்கு வந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்காட்டி நான் இந்நேரம் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். உங்க பொண்ணோட நல்ல நேரம் தான் சார். நானும் அம்மாவும் வந்த வழியே கார்ல போனது. கற்பூரச்சூளை பக்கமா ஒரு எஸ்டேட் விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு வரலான்னு நானும் அம்மாவும் புறப்பட்டோம். பாதி வழிதான் போயிருப்போம். இருட்டும் பனியும் அதிகமானதுல உடனடியா திரும்பிட்டோம். அப்படி திரும்பி வர்றப்பதான் உங்க பொண்ணு ஓடி வர்றதை பார்த்தோம். கமலேஷ் பேசிக்கொண்டிருக்கும் போதே 2 டாக்டர்கள் அறைக்குள் இருந்து வெளிப்பட்டார்கள். கமலேஷை புன்னகையோடு நெருங்கினார்கள். டாக்டர், ஹவு இஸ் ஷீ? 1/2 மணி நேரத்தில் கான்ஷியஸ் வந்துடும். ஏதாவது காம்ப்ளிகேட்டா டாக்டர்? நத்திங், ஷீ இஸ் நார்மல். அட்டெம்ப்ட் டு ரேப், பட் அவங்களால முடியல. உடம்புல இருக்கிற காயங்களுக்கு மருந்து போட்டிருக்கு. தேங்க்யூ டாக்டர். கமலேஷ் இன்ஸ்பெக்டரோடும் விஸ்வேஸ்வரனோடும் அறைக்குள் போனான். கட்டில் அருகே நின்றிருந்த நர்ஸ் நகர்ந்து வழிவிட்டாள். நிர்மலா கட்டிலில் மெல்லாந்திருந்தாள். இயக்கமில்லாத உடம்பு, மார்பு பகுதி மட்டும் சுவாசத்தின் காரணமாய் நிதானமாய் ஏறி தாழ்ந்து கொண்டிருந்தது. கண்களில் தத்தளிக்கின்ற கண்ணீரோடு விஸ்வேஸ்வரன் கட்டிலை சுற்றி வந்தார். அம்மா நிர்மலா, அம்மா நிர்மலா. கமலேஷ் நிர்மலாவை கூர்ந்து பார்த்துவிட்டு இன்ஸ்பெக்டரிடம் புன்னகையோடு திரும்பினான். கண்ணோட இமைக்கால்கள் துடிக்குது இன்ஸ்பெக்டர். சீக்கிரமாவே இவங்க கான்ஷியஸுக்கு வந்துடுவாங்க. மிஸ்டர் கமலேஷ். என்ன இன்ஸ்பெக்டர், உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். வித் பிளஷர், கேளுங்க. நிர்மலாவை 4-5 பேர் துரத்திட்டு வந்ததா சொன்னீங்களே, அவங்க யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும் இன்ஸ்பெக்டர்? இருட்டு, பனி, அதுவும் இல்லாமல் வந்தவங்க நான் காரில் இருந்து இறங்கினதை பார்த்ததுமே திரும்பி ஓடிட்டாங்க. அவங்களை ஃபாலோ பண்ண நினைச்சேன். அம்மா தான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இருட்டுற நேரம் அவங்க 4-5 பேர் இருக்காங்க. ஃபாலோ பண்ணிட்டு போகிறது அவ்வளவு விவேகம் என்று தெரியவில்லை. நிர்மலா வேற மயக்கமாயிட்டாங்க. அந்த 4-5 பேரில் ஒருத்தனை கூடவா உங்களால் அடையாளம் சொல்ல முடியாது? இம்பாசிபிள் இன்ஸ்பெக்டர். அந்த இருட்டிலையும் பனியிலையும் மசன்னு 4-5 பேர் தெரிஞ்சாங்களே தவிர உருவம், உயரம் எதையும் தீர்மானிக்க முடியல. தேவராஜ் தன் பார்வையை திருப்பி சலனமில்லாமல் படுத்திருக்கும் நிர்மலாவை சில வினாடிகள் பார்த்தார். மறுபடி கமலேஷிடம் திரும்பினார். உங்களுக்கு சொந்த ஊர் ஊட்டியா கமலேஷ்? ஆமா. கிங்ஸ்லே எஸ்டேட் உங்களுக்கு சொந்தமானதா? கமலேஷ் கசப்பாய் புன்னகைத்தான். போன வருஷம் வரைக்கும் எங்களுக்கு சொந்தமானதாக இருந்தது. அப்பா வச்சுட்டு போன கடனை சரி கட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி தான் விற்றோம். பங்களா காம்பவுண்ட் கேட்டில் கிங்ஸ்டேல் எஸ்டேட்னு எழுதி இருக்கிறதே படிச்சுட்டு கேட்குறீங்களா இன்ஸ்பெக்டர்? எஸ், அதை முதல்ல அழிக்கணும். அம்மா பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கமலேஷ்? தாராளமா இன்ஸ்பெக்டர். அம்மா பேரு சந்திரா தேவி, அப்பா பேரு ஜெகநாத ராஜா. 2 பேருமே சமஸ்தான பரம்பரை. கமலேஷ் சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த நர்ஸ் உள்ளே வந்தாள். இன்ஸ்பெக்டரை ஏறிட்டாள். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு ஃபோன். ஃபோனில் யாரு சிஸ்டர்?
B4 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் பேசுறார். மேட்டர் அர்ஜென்ட்னு சொன்னார் சார். இஸ் இட்? 1 மினிட் கமலேஷ், இப்போ வந்துடுறேன். நர்ஸை பின்தொடர்ந்து போனார் தேவராஜ். வராந்தாவின் கடைசியில் இருந்த அடுத்த அரை மேஜையின் மேல் டெலிஃபோன் ரிசீவர் செத்துப்போன கரப்பான் பூச்சி மாதிரி கவிழ்ந்து கிடந்தது. ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தார் தேவராஜ். ஹலோ, தேவராஜ் ஹியர். சார், நான் SI கவுடர் பேசுகிறேன். என்ன கவுடர், என்ன விஷயம் சொல்லுங்க. சார், விஸ்வேஸ்வரனோட டாக்டர் நிர்மலாவுக்கு குதிரை கொடுத்தவனை ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சிட்டேன். இப்போ லாக்அப்பில் இருக்கிறான். தட்ஸ் குட். ஆசாமி என்ன சொல்கிறான்? 10 நிமிஷமா போலீஸ் மரியாதையோடு விசாரித்து பார்த்துட்டேன். எமகாதகன் ஒரு வார்த்தை கூட பேசலை சார். நான் வந்து அவனை பேச வைக்கிறேன். ரிசீவரை வைத்துவிட்டு வாசலில் நின்றிருந்த ஜீப்பை நோக்கி போனார் இன்ஸ்பெக்டர் தேவராஜ். அவர் நடையில் கோபமும் வேகமும் ஒரு சேர தெரிந்தது. அத்தியாயம் 6. ஸ்டேஷன் வாசலில் ஜீப்பை நிறுத்தினார் தேவராஜ். சப் இன்ஸ்பெக்டர் கவுடர் உள்ளேவிருந்து வேகமாய் வந்து சுறுசுறுப்பான சல்யூட் ஒன்றை விநியோகித்துவிட்டு விரைப்பாய் நின்றார். தேவராஜ் ஜீப்பி நின்று முறங்கிக் கொண்டே கேட்டார். ஆள் என்ன சொல்றான் கவுடர்? வாயை திறக்க மாட்டேங்கிறான் சார். நம்ம போலீஸ் மரியாதையை ஆன வரைக்கும் கொடுத்து பார்த்துட்டோம். வாங்க பார்க்கலாம். உள்ளே நின்றிருந்த கான்ஸ்டபிள்கள் அட்டென்ஷனுக்கு வந்து ரப் ரப் என்று சல்யூட் அடிக்க அதை வலது கை அசைப்பால் பெற்றுக்கொண்டு லாக்கப்பை நோக்கி போனார் தேவராஜ். லாக்கப்பின் கம்பிகளுக்கு பின்னால் சிமெண்ட் திட்டின் மேல் முழங்கால்களை கட்டிக்கொண்டு ஒரு தேவாங்கு மாதிரி உட்கார்ந்திருந்தான். கன்னப்பரப்பிலும் நெற்றிப்பரப்பிலும் போலீஸ் லத்தி விளையாடிய அறிகுறிகள் தெரிந்தன. வலது பக்க நாசி துவாரத்தில் கொஞ்சம் போல் இரத்தம் வழிந்து கட்டியாய் நின்றிருந்தது. அணிந்திருந்த சட்டையிலும் பேண்டிலும் ஏகப்பட்ட அழுக்கு தெரிந்தது. கான்ஸ்டபிள் ஒருவர் லாக்கப் கதவை திறந்துவிட தேவராஜ் உள்ளே போனார். பூட்ஸ் பெரும் சத்தத்தோடு தரையை அரைந்தது. தேவராஜ் பார்த்ததும் அவன் தயக்கமாய் எழுந்து நின்றான். அவர் அருகே அவர் போய் நின்றார். முகத்தை உன்னிப்பாய் பார்த்தார். உன் பேர் என்னடா? அவன் தேவராஜையே பார்த்தான். என்னடா விடைச்சுக்கிட்டு பார்க்குற? உன் பேர் என்ன? அவனுடைய பார்வை இன்னமும் தேவராஜ் மேலேயே இருந்தது. எந்த விதமான சலனத்தையும் காட்டாத ஆணி அடித்த மாதிரியான பார்வை. டேய், வீணா அடிபட்டு சாகாதே. தேவராஜ் கோபமானார். கண்களை உருட்டி கொண்டு அவனுடைய முன்னுச்சி மயிரை எட்டி பிடித்தார். தன் வலது முழங்காலை எதிர்பாராத ஒரு வேகத்தோடு சட்டென்று உயர்த்தி அவன் வயிற்றில் ஒரு முக்கியமான பகுதியில் ரக்கென்று அடித்தார் தேவராஜ். அம்மா! அவன் வயிற்றை பிடித்து கொண்டு மடங்கி உட்கார்ந்தான். முகத்தில் இருந்த நரம்புகள் பூராவும் ஒரு நிமிஷ நேரம் மரண அவஸ்தையை அனுபவித்துவிட்டு பழைய நிலைக்கு மீண்டன. போலீஸ் லாக்கப்புக்குள்ளே ஒரு ஊமை வந்தாலும் பேச வச்சிடுவோம். மரியாதையா வாயை திறந்துடு. போலீஸ் அடியை பத்தி உனக்கு தெரியாது. உடம்பில் இருக்கிற ரத்தத்தை அங்கங்கே உரைய வச்சிடுவோம். தேவராஜ் சொல்ல சொல்ல அவன் கண்களில் நீர் தழும்பி கைகளை கூப்பினான். உதடுகளில் நின்றும் வார்த்தைகள் சிரமத்தோடு பீறிட்டன. இன்ஸ்பெக்டர் சார். அருகே நின்றிருந்த சப் இன்ஸ்பெக்டர் கவுடர் இப்பத்தான் சார் வாயை திறக்கிறான் என்றார் சந்தோஷமாய். இனிமேல் பேசிடுவான். அவன் உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டு மெலங்க பார்த்தான். என்ன, தண்ணி வேணுமா? ஆமா சார். தேவராஜ் கான்ஸ்டபிள் ஒருத்தரை பார்க்க அவர் ஓடிப்போய் ஒரு டம்ளர் தண்ணீரோடு வந்தார். அவன் அதை வாங்கி குடித்து விட்டு நிமிர்ந்தான். இப்ப சொல்லு, உன் பேர் என்ன? ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா. நான் ஸ்டேஷன்ல ஏதாச்சும் பேசினா என்னோட பெண்டாட்டி குழந்தைகளை அவங்க சும்மா விட மாட்டாங்க ஐயா. யார் அவங்க? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா. கையில் ஒரு குதிரையை பிடிச்சுக்கிட்டு அந்த 4 பேரும் வந்தாங்க. குதிரைக்காரனா ஒரு 5 நிமிஷம் நடி, உனக்கு 500 ரூபாய் தர்றோம்னு சொன்னாங்க. நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தலையாட்டினேன் ஐயா. அப்புறம் போட் ஹவுஸ் பக்கமா என்னை கூட்டிட்டு போனாங்க. காரை நிறுத்திட்டு லேக்கோரமாய் வாக்கிங் போயிட்டு இருந்த ஒரு பெரியவரையும் ஒரு பொண்ணையும் காட்டி அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஹார்ஸ் ரைடிங் வேணுமான்னு கேட்க சொன்னாங்க. நானும் குதிரையை கொண்டு போய் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே பேசினேன். பெரியவர் வேண்டாம்னு சொல்லியும் அந்த பொண்ணு கேட்கல. குதிரை மேலே ஏறி போயிடுச்சு. அவங்க 4 பேரையும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறியா நீ? இல்லைங்க ஐயா. உன்னோட பேர் என்ன? திம்மப்பா. சொந்த ஊர் இதே தானா? இல்லைங்க ஐயா, கூடலூர். ஊட்டியில் என்ன வேலை பார்க்குற? ராயல் கார்டன் எஸ்டேட்ல கூலியாளா இருக்கேன். வீடும் அங்கேதானா? ஆமா. நீ ஸ்டேஷன்ல பேசினா பொண்டாட்டி குழந்தைகளுக்கு ஆபத்து வரும்னு சொல்றியே, எப்படி? அவங்க உன்னை மிரட்டினாங்களா? ஆமாங்க ஐயா. நான் பெரியவரை ஏமாத்திட்டு ஓடி வர்றப்போ அவங்க ஆட்கள்ல ஒருத்தன் என்னை வழிமறிச்சு மிரட்டினான். இந்த விஷயத்தை வெளியே யார்கிட்டையாவது பேசினா மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சா கூட போதும், உன்னோட குடும்பத்தை விட்டு வைக்க மாட்டோம்னு சொன்னான். உன்னைய மிரட்டினவன் எப்படி இருந்தான்? நல்ல உயரத்துல தாட்டியா இருந்தான். அவனை இன்னொரு தரம் பார்த்தால் சொல்லிடுவியா? சொல்லிடுவேன்யா. இன்ஸ்பெக்டர் தேவராஜ்.
எஸ்ஐ கவுடரிடம் திரும்பி மெல்லிய குரலில் கேட்டார். இவன் எப்படி உங்க கையில சிக்கினான்? தொழில் பொறாமையாலே சார். தொழில் பொறாமையா? ஆமா சார். திடீர்னு ஒருத்தன் குதிரையை கையில பிடிச்சுக்கிட்டு ஹார்ஸ் ரைடிங் வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தா மற்ற குதிரைக்காரங்க சும்மா விடுவாங்களா சார்? பின்னாடியே போய் விசாரிச்சிருக்காங்க. இவன் சரியா பதில் சொல்லாம போனதுனால ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த குதிரையோட அடையாளத்தை சொல்லி அந்த குதிரை யாருக்கு சொந்தம்னு விசாரிச்சிங்களா கவுடர்? விசாரிச்சேன் சார். குதிரைக்காரங்க யாருக்கும் தெரியல. தேவராஜ் திம்மப்பாவிடம் திரும்பினார். திம்மப்பா, ஐயா, உன்னோட அட்ரஸை சொல்லு. உன்னோட குடும்பத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு தர சொல்றேன். உனக்கு எத்தனை குழந்தைங்க? 2. கவுடர், சார், திம்மப்பாவோட வீட்டுக்கு 2 காப்ஸை அனுப்புங்க. சந்தேகப்படுற மாதிரி யார் வந்தாலும் சரி ஸ்டேஷனுக்கு கொண்டாந்துட சொல்லுங்க. எஸ் சார். எல்லா ஸ்டேஷனையும் அலர்ட் பண்ணி நியூஸை கன்வே பண்ணுங்க. கவுடர், அந்த 4 பட்சியிலே ஏதாவது ஒரு பட்சி மாட்டும். கவுடர் தலையாட்டினார். தேவராஜ் கிளம்பினார். நான் துரைசிங்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன். ஏதாவது மெசேஜ் கிடைச்சால் கிவ் மீ எ ரிங். எஸ் சார். துரைசிங்கம் நர்சிங் ஹோமுக்கு இன்ஸ்பெக்டர் தேவராஜ் மறுபடியும் வந்தபோது நிர்மலாவுக்கு நினைவு திரும்பி இருந்தது. நிர்மலாவிடம் அப்பா விஸ்வேஸ்வரன் அழுது முடித்திருந்தார். கமலேஷ் டாக்டர்களோடு பேசிக்கொண்டிருந்தார். தேவராஜ் பார்த்ததும் புன்னகைத்தான். வாங்க இன்ஸ்பெக்டர். ஹவுஸ் நிர்மலா? ஓகே இன்ஸ்பெக்டர். கான்ஷியஸுக்கு வந்துட்டாங்க. 5 நிமிஷம் தெளிவா பேசினாங்க. யாரோ சம் டெக்காய்ட்ஸ் இதில் இன்வால்வ் ஆகி இருக்காங்க. நிர்மலாவை நான் பார்க்கலாமா டாக்டர்? ஷூர், பட் ப்ரீஃபாக விசாரணையை ஆரம்பிச்சிடாதீங்க. நோ, ஜஸ்ட் ஃபார்மல் என்கொயரி தான். தேவராஜ் உள்ளே போனார். கண்களை மூடியபடி நிர்மலா படுத்திருக்க அங்கே விஸ்வேஸ்வரன் தெரிந்தார். முகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் தெரிஞ்சது. இன்ஸ்பெக்டர் எழுந்து நின்றார். குரல் கேட்டு நிர்மலா கண்களை திறந்தாள். அவளருகே குனிந்தார் தேவராஜ். மிஸ் நிர்மலா, உங்களால் பேச முடியுமா? ஐ கேன் இன்ஸ்பெக்டர். உங்களை மொத்தமாக எத்தனை பேர் தாக்கினாங்க? 4 பேர். அவங்களை மறுபடி பார்த்தா அடையாளம் காட்ட முடியுமா? ஓரளவுக்கு முடியும் இன்ஸ்பெக்டர். நீங்கள் எஜுகேட்டட். அந்த நேரத்துக்கு ஹார்ஸ் ரைடிங் போகலாமா? ஏதோ ஆர்வத்தில் போயிட்டேன். மிஸ்டர் கமலேஷ் மட்டும் சரியான நேரத்துக்கு வராமல் இருந்திருந்தால் உங்களை நாங்கள் முழுசா பார்த்துருக்கவே முடியாது. கமலேஷ் உள்ளே வந்தான். இப்படியெல்லாம் ஊட்டியை முன்னே மாதிரி இல்லை இன்ஸ்பெக்டர். ரொம்பவும் கெட்டு போச்சுது. பணக்கார ரவுடி பசங்க தான் வர்றாங்க. அரகன்ஸ் பண்றாங்க. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த ஸ்டாஃப் நர்ஸ் பதட்டமாய் எட்டி பார்த்தாள். கூப்பிட்டாள். இன்ஸ்பெக்டர். தேவராஜ் திரும்பினார். எஸ், உங்களுக்கு ஃபோன் கால் ஃப்ரம் போலீஸ் ஸ்டேஷன். எஸ்ஐ பேசுறார். எக்ஸ்கியூஸ் மீ. தேவராஜ் சொல்லிவிட்டு நர்ஸை தொடர்ந்தார். ரிசப்ஷன் கவுண்டரில் மெல்லாந்திருந்த ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தார். எஸ், இன்ஸ்பெக்டர் தேவராஜ். சார், நான் எஸ்ஐ கவுடர் பேசுறேன். சொல்லுங்க கவுடர். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போவீங்களா சார்? என்ன விஷயம்? கவுடர் தயங்கி விட்டு சொன்னார். லாக்கப்பில் இருந்த திம்மப்பா செத்து போயிட்டான் சார். அத்தியாயம் 7. இன்ஸ்பெக்டர் தேவராஜ் ஸ்டேஷனுக்கு வந்தபோது ஸ்டேஷன் வாசலிலேயே சப் இன்ஸ்பெக்டர் கவுடர் பதட்டமாய் காத்திருந்தார். முகம் இருட்டில் இருந்தது. பார்வை மிரட்சியாய் தெரிந்தது. என்ன கவுடர், திம்மப்பாவுக்கு என்ன ஆச்சு? எப்படி இறந்தான்? சூசைட் பண்ணிக்கிட்டானா? கேள்விகளை வீசிக்கொண்டே ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார் தேவராஜ். அப்படித்தான் தெரியுது சார். சென்னமான குரலில் முனகினார் கவுடர். ஹேங்கிங்கா? இல்லை சார், பைசன் டேப்லெட். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? டாக்டரை உடனடியாக வரவழைச்சு பார்த்துட்டேன் சார். கவுடர் சொல்லிக்கொண்டே முன்னால் நடக்க தேவராஜ் அவரை தொடர்ந்து லாக்கப்புக்குள் போனார். திம்மப்பாவை வெள்ளை துணியால் போர்த்தி இருந்தார்கள். கால்கள் வெளியே தெரிய கான்ஸ்டபிள் ஒருவன் துணியை விளக்கினார். திம்மப்பா பிளந்த வாயோடும் பாதி திறந்த விழிகளோடும் தெரிந்தான். உதட்டோரம் வெள்ளை நுரையும் இரத்தமும் எட்டி பார்த்தது. கழுத்து பகுதியிலும் கன்ன பகுதியிலும் இரத்தம் நீல நிறமாய் உறைந்து போயிருந்தது. இது நிச்சயமாய் பாய்சன் கேஸ் தான். தேவராஜ் கவுடரிடம் திரும்பினார். எத்தனை மணிக்கு இந்த சம்பவம் நடந்தது கவுடா? கவுடர் வாட்சை பார்த்து விட்டு சொன்னார். சரியா 15 நிமிஷத்துக்கு முன்னாடி சார். நீங்க ஸ்டேஷனை விட்டு புறப்பட்ட 5 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிடுச்சு. திம்மப்பாவை லாக்கப்புக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி தரோவா செக்அப் பண்ணினீங்களா இல்லையா? செக்அப் பண்ணினோம் சார். அப்போ அந்த பாய்சன் டேப்லெட்ஸ் உங்க கைக்கு கிடைக்கலையா? கிடைக்கல சார். மிஸ்டர் கவுடா, குரலை உயர்த்தினார் தேவராஜ். சார், ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்களா? திம்மப்பாவை பேச வைக்கிறதுக்காக நீங்களும் நானும் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டோம். அந்த சமயத்தில் அவன் இந்த பாய்சன் டேப்லெட்டை விழுங்கல. ஸோ நாம விசாரிச்ச நேரத்தில் அவன்கிட்ட இந்த டேப்லெட் இல்லை. அதுக்கு பின்னாடி தான் அவன் கைக்கு கிடைச்சிருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் கவுடா முகம் மாறினார். யூ மே பி கரெக்ட் சார்.
நான் திம்மப்பாவை விசாரிச்சுட்டு போன பிறகு அவன் கைக்கு இந்த டேப்லெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஐ மீன் யாரோ கொடுத்துருக்காங்க. கவுடர் இறுகிய முகத்தோடு நின்றுருக்க. கவுடர் சொன்னார். ஆமா, நடுத்தர வயசுல கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஆட்டோவில் வந்து இறங்கினார். அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சாராய கடையில தினசரி கலாட்டா நடக்கிறதாகவும் ஃபேமிலி லேடிஸ் அந்த பக்கமா நடக்க முடியற இல்லைன்னும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தார். அவர் சொல்ல இன்ஸ்பெக்டர் தேவராஜின் நெற்றி பிரதேசம் சுருங்கியது. அவரோட பேர் என்ன? சாம்பமூர்த்தின்னு சொன்னார் சார். அவர் எழுதி கொடுத்த கம்ப்ளைண்டை கொண்டாங்க பார்க்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் கவுடா வேகமாய் நடந்து போய் ஸ்டேஷன் ரைட்டரிடம் இருந்த கம்ப்ளைண்டை வாங்கி வந்தார். அதை வாங்கி பார்த்த தேவராஜ் அந்த சாம்பமூர்த்தியின் அட்ரஸை தேடினார். கிடைத்தது. வீட்டு எண் 14 மேலடிமார் தெருவில் குடியிருக்கும் என்று ஆரம்பித்து அவர் எழுதின புகார் கடிதத்தை ஒருமுறை படித்துவிட்டு நிமிர்ந்தார் தேவராஜ். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஆள் மொத்தம் எத்தனை நிமிஷம் இருந்தான்? 5 நிமிஷம். வந்தவனோட பார்வையும் பேச்சையும் நோட் பண்ணினீங்களா? பண்ணினேன் சார். வித்தியாசம் ஏதும் தெரியலையா? தெரியல சார். ஆள் பார்க்க கண்ணியமா இருந்தான். வந்தவன் உண்மையான கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவனா இல்லையான்னு இந்த கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருக்கிற விலாசத்துக்கு போய் விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போக ஏற்பாடு பண்ணுங்க கவுடா. நான் இந்த விலாசத்துக்கு போய் ஆள் இருக்கானா இல்லையான்னு துருவி விட்டு வர்றேன். எஸ் சார். இன்ஸ்பெக்டர் தேவராஜ் கம்ப்ளைண்ட் பேப்பரை மடித்து சட்டை பையில் சொருகி கொண்டு வெளியே வந்து ஜீப்பில் ஏறினார். ஜீப் மேலடியார் தெருவை நோக்கி ஓட ஆரம்பித்தது. தேவராஜின் மூளை பிரதேசம் பூராவும் குழப்ப முடிச்சுக்கள். திம்மப்பாவின் மரணம் இந்த கேஸை வேறு திசையில் செமத்தியாய் குழப்பிவிட்டது. அவனை சாகடிப்பதன் மூலம் எந்த உண்மையை மறைக்க முயலுகின்றனர் சம்பந்தப்பட்டவர்கள். ஜீப்பில் 5 நிமிஷம் பயணம். மேலடியார் தெரு வந்தது. இருட்டு பனியும் தெருவை அடர்த்தியாய் மூடியிருக்க ஜீப்பை நகர்த்தி கொண்டே போனார். சாராயக்கடை ஒன்று பெட்ரோல் மார்க்ஸ் வெளிச்சத்தோடு வர சாராயக்கடை வாசலில் 4-5 பேர் போதையோடு உட்கார்ந்து குளறி கொண்டிருந்தார்கள். அதை தாண்டி போனார். ஜீப்பின் ஹெட்லைட் வெளிச்சம் ஒரு வீட்டின் கதவின் மேல் பட எண் 27 வெள்ளை பெயிண்டில் பளிச்சென்று தெரிந்தது. அந்த எண்ணை தொடர்ந்து அடுத்த வீட்டு கதவை பார்த்தார். விடுவிடுவென்று ஜீப்பை பறத்தினார். 25, 24, 23, 22 2 வீட்டு எண்களோட அரை நிமிஷத்திற்குள் 14ஆம் எண்ணோடு வந்தது வீடு. பங்களா டைப் வீடு. காம்பவுண்ட் வாசலில் தாமரைப்பூ கேட் தெரிந்தது. ஜீப்பை வீட்டின் முன்னே மௌனமாக்கினார் தேவராஜ். இறங்கி கேட்டுக்கு முன்பாக வந்து நின்று கம்பிகளுக்கிடையே எட்டி பார்த்தார். உள்ளே வீட்டில் இரும்பு சங்கிலி கலகலக்கும் சத்தமும் ஒரு நாயின் வல் என்ற குறைப்பு சத்தமும் எழுந்தது. ஜானி, வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. டாமி குறைக்குது. யார் வந்திருக்காங்கன்னு போய் பாரு. வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஆண் குரல் கத்த, போறேன்பா என்ற அலுப்போடு ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. தொடர்ந்து வீட்டின் முன்புறம் இருந்த 40 வாட்ஸ் விளக்கு பளிரிட வீட்டின் கதவு பின்னால் நகர கனமான கம்பளி ஸ்வெட்டரோடு அந்த பெண் தெரிந்தாள். யாரது என்று கேட்டுக்கொண்டே கேட்டருகே வந்தாள். போலீஸ் யூனிஃபார்மை பார்த்ததும் எஸ் சார், யார் வேணும் என்றாள் கொஞ்சம் பயமான குரலில். தேவராஜ் அந்த பெண்ணை ஏறிட்டார். இந்த வீட்டோட டோர் நம்பர் 14 தானே? ஆமா சார். சாம்பசிவம் இருக்காரா? இருக்கார் சார். நான் அவர் கூட கொஞ்சம் பேசணும். உள்ளே வாங்க சார். சொல்லிக்கொண்டே கேட்டை திறந்து விட்டு உள்ளே ஓடினாள். அப்பா, உங்களை பார்க்கறதுக்காக இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறார். இன்ஸ்பெக்டரா? உள்ளே திகைத்த குரல் கேட்டது. தேவராஜ் காதுகளில் விழுந்தது. உள்ளே போக அந்த நடுத்தர வயது மனிதர் போர்த்திய சால்வையோடு நாட்காலியில் தெரிந்தார். சக்கர நாட்காலியை உருட்டி கொண்டு திரும்பினார். இன்ஸ்பெக்டர் தேவராஜ் அதிர்ந்தார். தளர்வான குரலில் கேட்டார், மிஸ்டர் சாம்பசிவம்? எஸ், மை செல்ஃப். நான் B4 இன்ஸ்பெக்டர் தேவராஜ். உங்ககிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கிறேன். வெல்கம். வாங்க இன்ஸ்பெக்டர். தேவராஜ் பிரம்பு நாட்காலியில் உட்கார காம்பவுண்ட் கேட்டை திறந்து விட்ட பெண் அடுத்த அறை ஜன்னலிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள். தேவராஜ் கேட்டார், நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி B4 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறீங்களா? மை செல்ஃப்? எஸ். ஒரு வினாடி திகைத்த அந்த சாம்பசிவம் சிரித்தார். இன்ஸ்பெக்டர், நான் தெருவில் இறங்கி நடந்து இந்த தேதிக்கு 6 மாசம் ஆகுது. பேரலைஸ்ட் அட்டாக். என்ன விஷயம்? எனிதிங் ஹேப்பன்ட்? தேவராஜ் மெல்லிய குரலில் சொன்னார். உங்க பேரையும் விலாசத்தையும் உபயோகப்படுத்தி யாரோ ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். வந்தவர் லாக்கப்பில் இருந்த ஒரு அக்யூஸ்டுக்கு
பாய்சன் டேப்லெட்டை எப்படியோ சர்வ் பண்ணி இருக்கிறார். சாம்பசிவம் திகைத்தார். எம்பயரை உபயோகப்படுத்தி இருக்கிறானா? ஆள் எப்படி இருந்தான் இன்ஸ்பெக்டர்? நடுத்தர வயசு, ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாராம். அடுத்த அடையாளங்களில் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா? என் கூட பழகுற நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்பெக்டர். நான் ஒரு கம்பெனியின் நல்ல போஸ்டில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏராளம், சொந்தக்காரங்களும் நிறைய. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே நடுத்தர வயதை தாண்டியவங்க தான். ஏறக்குறைய முக்கால்வாசி பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க. நான் யாரைன்னு சொல்ல முடியும்? தேவராஜ் தளர்வாய் எழுந்தார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். உங்க பேரில் ஸ்டேஷனுக்கு வந்தவன் ரொம்பவும் திறமையோட வேலையை முடிச்சிருக்கிறான். புறப்பட்டுட்டீங்களா? ஹாவ் சம் டீ இன்ஸ்பெக்டர். நோ தேங்க்ஸ். தேவராஜ் விடை பெற்று கொண்டு வெளியே வந்தார். காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு ஜீப்பை நெருங்கியவர் சட்டென்று நின்றார். கொஞ்சம் தொலைவில் இருட்டில் நின்றிருந்த ஒரு உருவம் தேவராஜை பார்த்ததும் ஓட ஆரம்பித்தது. அத்தியாயம் 8. தேவராஜின் உடம்பில் ஓடிக்கொண்டிருந்த போலீஸ் ரத்தம் சட்டென்று உஷாரானது. இருட்டும் பனியும் ஒன்றையும் ஈசிக்கொண்டிருந்த அந்த ராத்திரி நேரத்தில் ரோட்டோரமாய் ஓடிக்கொண்டிருந்த அந்த உருவம் தேவராஜின் பார்வைக்கு லேசாய் புலப்பட்டது. ஜீப்பை அங்கேயே நிறுத்திவிட்டு தபதபவென்று அவன் பின்னால் ஓட ஆரம்பித்தார் தேவராஜ். ரோடு ஏற்றமும் இறக்கமுமாய் சட்டென்று வளைந்து போக ஓட ஆரம்பித்த ஒரு நிமிஷத்திலேயே அவனை பிடித்து பஞ்சாயத்து தேர்தல் நடத்துவதற்கு ஒப்பான சீரான காரியம் என்பதை உணர்ந்தார். ரோட்டின் இருபக்கமும் அடர்த்தியாக வந்த வீடுகள் திடீரென்று குறைந்து சமவெளியாக தேவராஜின் தன் ஓட்டத்தின் வேகத்தை குறைத்தார். அவன் காணாமல் போயிருந்தான். நின்று மோவாயை தேய்த்து கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தார். சுவர்கோழிகள் இறைந்து கொண்டிருக்க இருட்டில் பனி வெண்ணையாய் வழிந்து கொண்டிருந்தது. இந்த இருட்டில் அவனை தேட முடியாது. திரும்பி ஜீப்புக்கு ஆயாசத்தோடு வந்தார் தேவராஜ். மறுநாள் காலை 8 மணி. துரைசிங்கம் நர்சிங் ஹோமிலிருந்து டில்சார்ஜ் ஆகி வீடு திரும்பியிருந்த நிர்மலா வீட்டின் முன்புறம் இருந்த வரவேற்பறையில் உட்கார்ந்து பெமினாவை புரட்டியபடி கஃபில் இருந்த டீயை உறிஞ்சி கொண்டிருந்தாள். நெற்றியிலும் முழங்கையிலும் கூட்டல் குறியாய் 2 பிளாஸ்திரிகள் தெரிந்தன. கண்களில் சோர்வும் உடம்பில் ஒரு தளர்வும் விரவி இருந்தன. உள்ளே இருந்த விஸ்வேஸ்வரன் வந்தார். கையில் அன்றைய தினசரி. அம்மா நிர்மலா. என்னப்பா? தலையை உயர்த்தினாள் நிர்மலா. இந்த பேப்பரை பார்த்தியாமா? அன்றைக்கு காலை வந்திருந்த அந்த தமிழ் பேப்பரை பிரித்து 2ஆம் பக்கத்தை காட்டினார் விஸ்வேஸ்வரன். டீயை உறிஞ்சி கொண்டிருந்த நிர்மலா தன் பார்வையை அந்த செய்தியின் மேல் போட்டாள். செய்தி வாசகங்கள் மனசுக்குள் அழுத்தமாய் விழுந்தன. இளம்பெண்ணை கற்பழிக்க முயற்சி, மர்ம ஆசாமிகள் எங்கே, போலீஸ் வலைவீச்சு. இது பற்றி கூறப்படுவதாவது, ஊட்டியைச் சேர்ந்த எஸ்டேட் அதிபர் விஸ்வேஸ்வரன் என்பவரின் மகள் நிர்மலா. இவர் நல்ல அழகி. நேற்றைய சாயந்தரம் இவர் ஹார்ஸ் ரைடிங் போன போது 4 மர்ம ஆசாமிகள் பின்தொடர்ந்து சென்று கற்பூரச் சோலைக்குள் வைத்து கற்பழிக்க முயன்றதாகவும், அது சமயம் அந்த வழியே வந்த கமலேஷ் என்கிற வாலிபர் நிர்மலாவை அந்த ஆசாமிகளிடமிருந்து மீட்டு ஆஸ்பத்திரி சேர்த்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் ஊட்டியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியை படித்து முடித்த நிர்மலா கோபத்தோடு நிமிர்ந்தாள். இந்த நியூஸை யாரப்பா பத்திரிகைக்காரங்களுக்கு கொடுத்தது? போலீஸ் கொடுத்திருப்பாங்கம்மா. இந்த நியூஸுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரணுமா என்ன? நிர்மலா கோபமாய் கடுக்க விஸ்வேஸ்வரன் வெறுமையாய் சிரித்து கொண்டே அவள் அருகில் வந்து உட்கார்ந்தார். ஜனங்களுக்கு இப்பேற்பட்ட நியூஸ் தான்மா பிடிக்கும். அதனால தான் பத்திரிகைக்காரங்கள் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்க. அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே அருகே டீப்பாய் மேலிருந்த டெலிஃபோன் கூப்பிட்டது. இடது கையில் ரிசீவரை வாங்கினார் விஸ்வேஸ்வரன். ஹலோ. மறுமுனையில் இன்ஸ்பெக்டர் தேவராஜ் பேசினார். ஹலோ மிஸ்டர் விஸ்வேஸ்வரனா? ஆமாம். மிஸ் நிர்மலா எப்படி இருக்காங்க? ஷீ இஸ் ஃபைன் இன்ஸ்பெக்டர். அவங்களால இப்போ ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போக முடியுமா? 5 நிமிஷம்தான், திரும்பிடலாம். வாட்ஸ் த மேட்டர் இன்ஸ்பெக்டர்? சந்தேகம் வர்ற மாதிரி போட் ஹவுஸ் பக்கமாக சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்கோம். உங்கள் டாக்டர் கடத்தின 4 பேரில் ஒருவனாய் இருக்கலாம். உங்கள் டாக்டர் ஸ்டேஷனுக்கு வந்து அடையாளம் காட்டினா தேவலே. எப்போ வரட்டும் இன்ஸ்பெக்டர்? இப்போவே வாங்க, வந்ததுமே போயிடலாம். இப்போ புறப்படுறோம். ரிசீவரை வைத்துவிட்டு எழுந்தார் விஸ்வேஸ்வரன். என்னப்பா, என்ன விஷயம்? விஷயத்தை சொன்னார் விஸ்வேஸ்வரன். நிர்மலா எரிச்சலோடு எழுந்தாள். இனிமேல் போலீஸ்கிட்டே இருந்து இப்படி அடிக்கடி ஃபோன் வரும். ஒவ்வொருத்தனையா போய் அடையாளம் காட்டிட்டு வரணும். சை, போலீஸ் அவங்க டியூட்டியை பண்ண வேண்டாமா? என்னம்மா, நான் ஒரு சொன்னால்
திட்டமாட்டீங்களே? இல்லையம்மா சொல்லு. நான் இன்னிக்கே மெட்ராஸ் போகிறேன். நேற்றுக்கு நடந்த சம்பவத்துக்கு பின்னாடி இந்த ஊட்டியே எனக்கு பிடிக்கல. ஒவ்வொரு யூக்கலிப்ஸ் மரமும் காற்றுக்கு ஆடுறப்போ மனசுக்குள்ள ஒரு பயம் பிறக்குது. இந்த ஆம்பளங்களை பார்த்தாலும் எரிச்சலாக வருது. இது நீயாவே தேடிக்கிட்ட ஆபத்தம்மா. அதுவா வரல. அந்நேரத்துக்கு ஹார்ஸ் ரைடிங் வேண்டாம்னு நான் சொன்னேன். நீ கேட்கல. இப்போ வருத்தப்படுற. இட்ஸ் ஓகே. கெட் லாஸ்ட் எவ்ரிதிங். நான் இன்னைக்கு மெட்ராஸ் போகிறேன். நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்த பின்னாடி அதை பற்றி பேசிக்குவோம் நிர்மலா. இப்போ நீ புறப்படு. நீங்கள் மாட்டேன்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக ப்ளூ மவுண்டனில் இன்னைக்கு மெட்ராஸ் புறப்பட்டுடுவேன். இருவரும் போர்ட்டிகோவுக்கு வந்தார்கள். போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் தேவராஜுக்கு எதிரே இருந்த நாட்காலிகளில் உட்கார்ந்தார்கள் விஸ்வேஸ்வரனும் நிர்மலாவும். சாரி, உங்களுக்கு சிரமம் தர்றேன் என்றவர் அருகே நின்றிருந்த கான்ஸ்டபிளை பார்த்து, லாக்கப்பில் இருக்கிற அந்த ஆளை கூட்டிட்டு வா மேன் என்றார். கான்ஸ்டபிள் வேக வேகமாய் போய் ஒரு பரட்டை தலையனோடு வந்தார். வரி வரியாய் பனியன், கொத்து புல்லை புடுங்கி மேலுதட்டில் ஒட்டி வைத்த மாதிரியான மீசை, கழுத்தில் சதுர தாயத்து, கையில் இரும்பு வளையம், தொப்பையை இறுக்கி கட்டிய 2 அங்குல அகல பெல்ட். நிர்மலா அவனை ஏறிட்டாள். அரை நிமிஷ பார்வைக்கு பின் இன்ஸ்பெக்டரிடம் திரும்பினாள். சாரி இன்ஸ்பெக்டர், இவன் இல்லை. நல்லா பார்த்து சொல்லுங்கள் மிஸ் நிர்மலா. பார்த்துட்டேன் இன்ஸ்பெக்டர். அந்த 4 பேர் மூஞ்சியும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நிச்சயமா இவன் கிடையாது. என்னை காப்பாத்திட்டா தாயே. அந்த பரட்டை தலையன் கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி சேவித்தான். தேவராஜ் எரிச்சலானார். அவனை லாக்கப்புக்கு கொண்டு போமேன். நிர்மலா ஒரு சின்ன புன்னகையோடு அவரை பார்த்தாள். இன்ஸ்பெக்டர், அந்த 4 பேரும் இந்த நிமிஷம் ஊட்டியில் இருக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது ஊருக்கு போயிருப்பாங்க. கேஸ் இப்போ ரொம்பவும் குழப்பமாயிருச்சு மிஸ் நிர்மலா. உங்களை கடத்தி கெடுக்க முயற்சி பண்ணின கேஸோடு திம்மப்பாவோட கொலை கேஸும் சேர்ந்துடுச்சு. தைரியமா ஸ்டேஷனுக்கு வந்து திம்மப்பாவுக்கு விஷ மாத்திரையே கொடுத்துருக்காங்க. யார் எதுக்காக இப்படி செய்கிறாங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கு. எதையும் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. சொல்லிக்கொண்டே தேவராஜ் ஆயாசத்தோடு பின்னுக்கு சாய்ந்து கொண்டார். நாங்க வர்றோம் இன்ஸ்பெக்டர். விஸ்வேஸ்வரனும் நிர்மலாவும் எழுந்தார்கள். இன்ஸ்பெக்டர் தலையாட்ட வெளியே வந்து காரில் பரவினார். கார் நகர்ந்தது. அப்பா, என்னம்மா? நான் இன்னைக்கு சென்னைக்கு புறப்படுறேன். இல்லைன்னா எனக்கு மென்டல் டார்ச்சர் அதிகமாயிடும். நான் ஊட்டிக்கு வந்து சீசனை என்ஜாய் பண்ணத்தான். போலீஸ் ஸ்டேஷன் வீடுன்னு அலையறதுக்காக இல்லை. நீ சென்னைக்கு போகணும்னு முடிவு பண்ணின பிறகு அது நிற்கவா போகுது? தாராளமாய் போம்மா. ஆனால் ட்ரெயினில் போகாதே, ஃப்ளைட்டில் போயிடு. தலையாட்டினாள் நிர்மலா. போறதுக்கு முன்னாடி கமலேஷை பார்த்து இன்னொரு தரம் நன்றி சொல்லிவிட்டு போகணும்ப்பா. அவர் வீடு எங்கே இருக்கு? கிங்ஸ்லே எஸ்டேட். இப்போவே போயிட்டு போலாம்ப்பா, அப்புறம் நேரம் கிடைக்காது. விஸ்வேஸ்வரன் காரை கிங்ஸ்லே எஸ்டேட் பக்கமாய் திருப்பினார். எஸ் மாதிரியும் யூ மாதிரியும் வளைந்து போன பாறைகளில் கார் ஒரு 15 நிமிஷம் ஓடின பிறகு கிங்ஸ்லே எஸ்டேட்டும் கமலேஷின் வீடும் தெரிந்தது. காலை நேரத்தில் இதமான வெயில் குளிர் காய்ந்து கொண்டிருந்த கமலேஷின் அம்மா சந்திராதேவி ஆச்சரியமாய் அவர்களை வரவேற்றாள். அடடே நிர்மலா, வாம்மா. அதுக்குள்ளே உடம்பு தேறிட்டியா? நிர்மலா சிரித்தாள். எனக்கு ஒன்றும் இல்லையம்மா, லேசா 2-3 இடத்துல சிராய்ப்பு, தட்ஸ் ஆல். மயக்கமாய் கிடந்த என்னை நீங்களே முயற்சி பண்ணி மயக்கத்தை தெளிவிச்சிருக்கலாம். பயந்து போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டீங்க. அது வெறும் மயக்கம்னு கமலேஷ் கிட்ட சொன்னேன். அவன் தான் கேட்கல. நர்சிங் ஹோமுக்கு பிடிவாதமாய் கொண்டு போயிட்டான். நான் இன்னைக்கு சென்னைக்கு போறேன். போறதுக்கு முன்னாடி உங்க சன்னை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். கமலேஷை அம்மா பார்க்க வந்த? ஆமா. அந்த அம்மாள் வெறுமையாய் சிரித்தாள். பிறகு மெல்ல திரும்பி நின்று எஸ்டேட்டுக்கு கீழே சரிவாய் தெரிந்த அந்த தேயிலை தோட்டத்தை காண்பித்தாள். அதோ அங்கு உட்கார்ந்திருக்கான். நிர்மலா பார்த்தாள். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தேயிலை கொழுந்துகள் பச்சை பசேல் என தெரிய, அதன் நடுவே குங்குமை பொட்டு வைத்த மாதிரி சிவப்பு நிற உள்ளன் ஸ்வெட்டரில் கமலேஷுவின் முதுகுப்புறம் தெரிந்தது. ஆச்சரியப்பட்டாள் நிர்மலா. அங்கே தனியாக உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றார்? அந்த அம்மாளின் கண்களில் சட்டென்று பனித்தன. குரலில் ஒரு தழுதழுப்பு வந்து ஒட்டி கொண்டது. போம்மா, முதல்ல அவனை போய் கூட்டிட்டு வா. நானும் அப்பாவும் இங்கேயே நிற்கிறோம். நிர்மலா குழப்பத்தோடு தேயிலை தோட்ட சரிவில் இறங்கினாள். பனியின் குளிர்ச்சியும் தேயிலை நீர வாசனை மனசை கிறங்கடித்தன. 5 நிமிஷம் நடைக்கு பின் கமலேஷை நெருங்கினாள். அவனுடைய முதுகு பரப்புக்கு வெகு அருகாய் நின்று கொண்டு மிஸ்டர் கமலேஷ் என்று கூப்பிட்டாள். அவன் படக்கென்று திரும்பினான். கண்களில் நீர், முகத்தில் கனமான சோகம். வினாடி நேரத்தில் முகபாவத்தை மாற்றிக்கொண்டு இயல்புக்கு வந்தான் கமலேஷ். பல்வரிசை அழகாய் தெரிய சிரித்தான். மிஸ் நிர்மலா, நீங்களா? வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ் விசிட்.
கேட்டபடியே அவள் அருகே வந்து நின்றான். அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு ஆழமான சோகம் ஒளிந்திருப்பதை உணர்ந்தாள் நிர்மலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இதோட இந்த பார்ட் 1 முடிச்சுக்கொள்கிறேன். நாளைக்கு பார்ட் 2 உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் now.